ஐயா அப்துல் ரஹ்மான் சார், வெள்ளைக்காரன் பெத்து போட்டு பேர் வைத்த குழந்தைக்கு இவன் சொந்தம் கொண்டாடி கொண்டிருக்கிறான். இவன் 500 ஆண்ட கூட தொடாத இந்திக்காரன் வந்து இந்தி படி இந்தி படி இந்தி படி. என்ன இது? இந்தி அது நேஷனல் லாங்குவேஜ், தமிழ் அது ரீஜனல் லாங்குவேஜ். என்ன நீ பெரிய நேஷனல் கேட்டாங்க. இந்தி படி இந்தி படி. இது எப்படி பாக்குறீங்க? பல மொழி என்றால் ஒரு நாடு இருக்கும், ஒரே மொழி என்றால் பல நாடுகள் பிறக்கும். இது என்னைய தமிழர் யார் யாரெல்லாம் கேட்டான். இன்னைக்கு என்ன பேசுறான்? தமிழ்நாட்டில் தமிழருக்கே வேலை. இங்க வாப்ப யார் யாரெல்லாம் தமிழர் சொல்லு. எல்லாம் கமிஷன் வாங்குற புரோக்கர்ஸ். இங்கே முதலமைச்சர் என்பது ஆல் இந்திய புரோக்கர், பிரதமர் என்பவர் அகில உலக தரகரா. என்ன பேசுவாரு? எவ்வளவு நேரம் பேசுவாரு? போலீஸ்காரருக்கு இது இந்த கல்லூரியோட ஓரமாக உட்காந்து குறிப்பெடுத்துட்டு இருப்பாங்க. அதுக்கு பேச்ச கேட்டு கேட்டு பல போலீஸ் என் கட்சிக்கு வந்து அதிகமாக காவல்துறை அதிகாரிகள் ஓட்டு போட்டது நமக்கு தான். நன்றின்னு சொல்லலைன்னா போடா பன்றின்ட்டு போயிடணும். நம்ம அவன்கிட்ட போய் பேசுறது, ஏன்டா மச்சான் டென்ஷனா இருக்கா, ஓவரா ஃபீல் பண்ணாரா, எல்லாம் கரெக்ட் ஆயிரும்டா. ஒண்ணுமே கழுத்த இருக்குன்னு நம்ம கழுத்தறுத்து செத்துறோம். ரெண்டுல கக்குஸ் கட்டி போ. சீச்சி இதை நாய் செய்யுமா? கக்குஸ் கட்டி போ. கர்மம் வீடு கட்டே வைக்கலாம திடுறாங்க. தோக்க போறோம்னு தெரிஞ்சு ஏன் போட்டிடுறீங்க? நீ சாக போறோம்னு தெரிஞ்சு ஏன் தினம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க? 5ஆம் வகுப்புக்கு 8ஆம் வகுப்புக்கு பொது தேர்வு. அமைச்சர் 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணல என்பது சொல்லுவான். நம்மள அந்த கட்சியை வீழ்த்திருவியா, இந்த கட்சியை வீழ்த்திருவியா. வாக்குக்கு காசு கொடுக்காமல் தேர்தலை சந்தித்து எங்களை வெல்வீர்களா? வாய்ப்பில்லை ராஜா. பாருங்க, இன்று நாடும் நாமும் இருக்கிற நிலையில் அவசியமாக பேச வேண்டிய, பகிர்ந்து கொள்ள வேண்டிய கருத்துக்களை பேச வேண்டும் என்பதற்காக என் அன்பிற்கினிய சமூகவியல் துறை சார்ந்த தம்பிகள் என்னை அழைத்திருக்கிறார்கள். சீன பெரும் புரட்சியாளன் மாசேத்துங் எழுதாத வெள்ளைத்தாளை எனக்கு தாருங்கள், எல்லோரும் எழுதி வைத்த தாட்கள் எனக்கு தேவையில்லை, ஏனென்றால் நான் ஆகச்சிறந்த ஒன்றை எழுதப் போகிறேன் என்கிறார். அப்படி எழுதாத வெள்ளைத்தாள்களாக இருக்கிற என் அரும் தம்பிகளை சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. இங்கே இடம், மொழி, இனம், தேசியம், இன்றைக்கு தேசியம் என்றாலே பிரிவினைவாதம் என்று வந்து விடுகிறது. தமிழ் என்றாலே மொழி வெறி என்று வந்துகிறது. தமிழர்கள் என்றாலே இனவெறி. இதை எப்படி அணுகுவது, எப்படி எடுத்துக்கொள்வது? என் அன்பிற்குரிய பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், உலகில் முதலில் தோன்றியது சாதி மதம் அல்ல. உலகில் முதலில் தோன்றியது மொழி. மனிதனின் உழைப்பிலிருந்து தோன்றியது மொழி. மொழி தோன்றிய உடனேயே அந்த மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் இனம் என்று வரையறுக்கப்படுகிறது. ஒரு மொழியை பேசக்கூடிய இனக்கூட்டம் நீண்ட காலமாக நிலைத்து வாழக்கூடிய ஒரு நிலப்பரப்பை பெற்றிருக்குமே, ஆனால் அது தேசிய இனம் என்று வரையறுக்கப்படுகிறது. இங்கே மொழி என்பதை எப்படி பார்க்கணும்? மொழி என்பது வெறும் தொடர்பு கருவி மட்டும்தானா? இல்லை. அது ஒவ்வொரு தேசிய இனத்தின் முகம், முகவரி, அடையாளம், உயிர் என்பதை நீ புரிந்து கொள்ளணும். மொழி என்பது முன்னவர்கள் பின்னவர்களுக்கு விட்டு செல்லக்கூடிய உயிர் உரிமை என்பதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும். ஒரு மொழி சிதைந்து அழியுமானால் அந்த இனம் சிதைந்து அழிந்து விடும். ஒரு நாட்டை பிடிக்கணுமா, ஒரு இனத்தை அழிக்கணுமா, முதலில் அவன் மொழியை அழித்து விடு. அவன் மொழியை அழித்தால் அவனுடைய கலை, இலக்கியம், பண்பாடு அழிந்து விடும். அந்த இனம் அழிந்து விடும், நாடு அழிந்து விடும். அவ்வளவுதான். ஏறக்குறைய தமிழ்
இனமும் தமிழர் நாடும் அழிந்து விட்டது என்பதை நாம் ஒத்துக்கொள்ளணும். அதிலிருந்தா நம்மளுடைய எழுச்சியை, மீளெழுச்சியை நாம் தொடங்க வேண்டிய தேவை இருக்கிறது. தாய்மொழியை விட்டு தமிழர்கள் சிறுக சிறுக வெளியேற்றப்பட்டு விட்டார்கள். தமிழ் பேசுவது, தமிழர் என்று பேசுவது ஒரு அவமானம் என்று கருதுகிறார். தொலைக்காட்சி விவாதத்தில் என்னை அமர வைத்துக் கொண்டு யார் யாரெல்லாம் தமிழர் என்று கேட்கிறார். தமிழர்கள் அடையாளம் தெரியாது அழித்து ஒழிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்கு சான்று. மொழி என்பது, நான் என் முகம் சிதைந்து இறந்து போனால் என் பிணத்தை எப்படி உங்களால் அடையாளம் காட்ட முடியாதோ, அப்படி மொழி சிதைந்து அழிந்து போனால் உங்க இனத்தையும் அப்படி அடையாளம் காட்ட முடியாது. இதை கவனத்தில் வச்சுக்கணும். இதை நாம் பேசல. எழுதுங்கள் என் நெற்றியில் நான் அரேபியன் என்று என்கிறான் முகமது தர்வீஸ். அவன் எவ்வளவு பெரிய மொழி பற்றாளன் என்று புகழ்ந்தது. நாளை என் தாய்மொழி அழிந்து விடுமானால் அதை கேட்பதற்கு நான் இருக்க மாட்டேன், இன்றே நான் இறந்து விடுவேன் என்றான் அவாமொழி கவிஞன் ரசூல் அம்சத். அயர்லாந்து விடுதலைக்கு போராடிய டிவேலரா என்கிற புரட்சியாளன், உனக்கு உன் தாய் நிலம் அயர்லாந்து வேணுமா அல்லது உன் தாய்மொழி ஐரிஷ் வேணுமா என்று கேட்டபோது, இந்த பூமி பந்தில் என் தாய் நிலத்திற்கு இணையான ஒரு நிலத்தை நான் எங்கேனும் பெற்றுக்கொள்ள முடியும், ஆனால் என் தாய்மொழி ஐரிஷுக்கு இணையான மொழியை நான் உலகத்தில் பெற முடியாது, என் தாய்மொழி தான் எனக்கு தேவை என்று சொன்னான். அதைத்தான் நாம் சொல்லிட்டு இருக்கோம். தமிழ் உட்கார்ந்து எழுதப்பட்ட மொழி இல்லை. தமிழ் வெறும் மொழி அல்ல, தமிழ் மொழி அல்ல. தமிழ் வரலாறு, தமிழ் இலக்கியம், தமிழ் பண்பாடு, தமிழ் ஒரு வாழ்வியல். நம் மொழி உலகத்தில் என் அன்பு பிள்ளைகளே அவரவர் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் அந்த மொழிகளின் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த மொழிகளின் தாய்மொழிக்கு சொந்தக்காரர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். அமெரிக்காவின் மொழியியல் ஆய்வறிஞர் அலெக்ஸ் கூலியர் சொல்றான், உலகில் மனிதர்கள் பேசிய முதல் மொழி தமிழ் என்று. நானும் நீங்களும் பேசினால் மொழி பற்றில் பேசுகிறார்கள், இன பற்றில் பேசுகிறார்கள் என்று அமெரிக்காவின் மொழியியல் ஆய்வறிஞர் அலெக்ஸ் கூலியர் சொல்றான். ஜப்பானிய மொழியறிஞன் சுசுமுகோனா சொல்கிறான், 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர்கள் எங்களுக்கு வேளாண்மை எப்படி செய்வது என்று கற்றுக் கொடுக்க வந்தார்கள். அவர்கள் மொழியில் இருந்த உயிர் சொற்கள், வேர் சொற்கள், கலை சொற்களை எடுத்து எங்களது மொழியை உருவாக்கி கொண்டோம் என்கிறார்கள். நமக்கு ஒரு நோய், தமிழர்களுக்கு திட்டமிட்டு மொழிப்பற்று, இனப்பற்று அழிக்கப்பட்டிருக்கு. சாதிப்பற்று, மதப்பற்று ஊட்டப்பட்டிருக்கு. பிரச்சனை அதான். அதனால என்ன நடந்துருச்சு? தன்னின பகையால் தாழ்ந்து வீழ்ந்து போன தமிழ் சமூகம். அமெரிக்காவினுடைய ஆர்வர்ட் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் பெருமக்கள் டோனி ஜோசப்பும் ரிச்சர்டு மார்டினும் தங்கள் ஆய்வு கட்டுரையிலே நிறுவுகிறார்கள். அன்பு தம்பிகளே, தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் தான், மற்ற எல்லோரும் வந்து குடியேறியவர்கள் என்று நிறுவுகிறார். புரட்சியாளர் அம்பேத்கர் அரசியல் சாசனத்தை வகுத்து கொடுத்த சட்ட மேதை, இந்திய நிலப்பரப்பு முழுதும் வாழ்ந்தவர்கள் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் இன்றைக்கு தாய் நிலத்தை இழந்து கொண்டிருக்கிற நிலையில் நாம் நிற்கிறோம். மொழி என்பது தமிழர்களுக்கு வெறும் தொடர்பு கருவி இல்ல, உயிர். தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று புரட்சி பாவலன் பாடுறான். என் உயிருக்கு நிகர் என்று பாடுறான். உலகத்தில் எத்தனையோ மொழிவழி தேசிய இனங்கள், ஏன் இந்தியாவுக்குள்ளேயே பல்வேறு தேசிய இனங்கள். தெலுங்கு செல்வன் என்றோ, மலையாள செல்வி என்றோ, மலையாள குமரன் என்றோ, கன்னட குமரன் என்றோ, கன்னட அழகன் என்றோ, இந்தி செல்வன் என்றோ பெயர் கிடையாது. தமிழன் மட்டும்தான் தன் மொழியவே பெயராக தாங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகத்திலே தமிழன் மட்டும்தான் தமிழ் செல்வன், தமிழ் இனியன், தமிழ் அழகன், தமிழ் குமரன், தமிழ் அரசன் என்று தாய் மொழியை பெயராக வைத்துக் கொண்டு வாழ்கிற ஒரு இனம் இருக்கின்றால் தமிழன் தான். ஆனால் இவன் அப்படி இல்லை. திடீர்னு சிலருக்கு தான் இந்தியன். இந்தியான்னு ஒரு இனமே கிடையாது. இங்க எவனும் இந்தியன் கிடையாது. முதல்ல இந்த அடிப்படை புரிதல் உனக்கு வரணும். நேசன் நாட்டுக்கும் சிட்டிசன்ஷிப்புக்கும் குழப்பிட்டு அலையக்கூடாது. நீ தமிழன், இந்திய நாட்டின் குடிமகன், தட்ஸ் ஆல். இதை நன்கு விளங்கணும். நான் இந்தியன், ஐ ஆம் இந்தியன். எங்க போய் சொல்லுவேன் இந்தியன்? எவன் இருக்கேன்? எல்லை காந்தி கான் அப்துல் கபூர் கான் இங்கே வந்துட்டு போகும்போது அவர்கிட்ட கேட்குறாங்க, ஐயா இந்தியாவில் என்ன பார்த்தீங்கன்னு. ஒரு இந்தியனை கூட பார்க்கலைங்கிறாரு. அதான் உண்மை. நான் தமிழன், அவன் தெலுங்கன், அவர் மலையாளி, அவர் கன்னடன், அவன் போஜ்பூரி, அவன் பீகாரி, அவன் சீக்கியன், இப்படிதான் இருக்குது. பல தேசிய இனங்கள் இணைந்து வாழக்கூடிய ஒன்றியம் தான் இந்தியா.
அப்படிலாம் பேசிட்டு கூடாது. சும்மா போய் அங்கே போய் ஐம் இந்தியன் அப்படிலாம் ஒருத்தனும் கிடையாது தம்பி. இங்க பாருங்க, இந்தியா என்ற ஒரு நாடு இருந்ததில்லை, உருவாக்கப்பட்டது. உருவாக்கியவன் வர்த்தகம் செய்ய வந்த, வியாபாரம் செய்ய வந்த வெள்ளைக்காரன். ஐயா அப்துல் ரஹ்மான் சார், வெள்ளைக்காரன் பெத்து போட்டு பேர் வைத்த குழந்தைக்கு இவன் சொந்தம் கொண்டாடி கொண்டிருக்கிறான். யார் எப்போ வந்தது இந்தியா? என்னை கேட்பாங்க, என்ன நீ தமிழ்நாட்டுக்கு என்று ஒரு கொடி வைத்திருக்கிறாய்? ஏய், உன் நாடு உருவாவதற்கு முன்பு, உன் கொடி உருவாவதற்கு முன்பு கோட்டை கட்டி கொடி வைத்த ஆண்ட இனத்தின் மக்கள் நாங்கள். என்கிட்ட பேசக்கூடாது. மொழி ஞாயிறு தேவனேய பாவாணர் தன் ஆய்விலே நிறுவுகிறார், தமிழ் 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த மொழி என்று. கால்டுவெல் போப் மதம் பரப்ப வந்த கால்டுவெல் போப், ஆதியில் காடுகளில் வாழ்ந்த மனிதர்கள் நகர்ந்து நகர்ந்து இடம்பெயர தொடங்குகிற போது அவர்கள் பேசிய மொழியில் இருந்த ஒளி வடிவமும் எழுத்து வடிவமும் இன்று வரை தமிழிலே காண கிடக்கிறது என்று சொல்றார். அவர் 80,000 ஆண்டுகளுக்கு மூத்தது என்கிறார். இவன் 500 ஆண்ட கூட தொடாத இந்திக்காரன் வந்து இந்தி படி இந்தி படி இந்தி படி. என்ன இது? இந்தி அது நேஷனல் லாங்குவேஜ், தமிழ் அது ரீஜனல் லாங்குவேஜ். என்ன நீ பெரிய நேஷனல், நான் பெரிய ரீஜனல்? அது தேசிய மொழி என்றால் என் தேசம் எங்க, என் தேசிய மொழி எங்க? அப்படிலாம் விட்டு கொடுக்க முடியாது ராஜா, முடியாது. அதெல்லாம் சரி வராது. உன் தாய் அழகானவள், உன் தாய் அறிவானவள், உன் தாய் பெருமைக்குரியவள் என்று சொல்லுகிற உரிமை தகுதி உனக்கு உண்டு. ஆனால் என் தாய் இழிவானவள் என்று சொல்லுகிற தகுதி உலகத்தில் எவனுக்கும் கிடையாது. அதெல்லாம் அனுமதிக்க முடியாது, அனுமதிக்க முடியாது. ஏய், இந்தியாவில் இருக்கிற மொழிகளிலே மிக மிக தொன்மையான மொழி தமிழ். இந்தியாவில் இருக்கிற மொழிகளிலே மிக 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 பின்னாடி வந்த மொழி இந்தி. எங்களுடைய தாத்தா கண்ணியமிக்க காகிதம் இல்லத்தவர்கள் இந்தியா விடுதலை பெற்ற பிறகு இந்தியாவின் ஆட்சி மொழி எது என்று முடிவெடுக்கிற கருத்து முன்வைக்கப்படுகிற போது இந்திய மொழிகளில் எது தொன்மையான மொழியோ அதுதான் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்ற கருத்து முன்வைக்கப்படுது. அப்போது எழுந்து பேசுகிறார், இந்திய மொழிகளிலே தொன்மையான மொழி ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்றால் அது தமிழ் மொழிதான் இருக்க வேண்டும். ஏனால் இந்திய மொழிகளிலே மிக தொன்மையானது தமிழ்தான். இதை எந்த வரலாற்று ஆய்வறிஞரும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளனும் மறுக்க முடியாது என்கிறார். அந்த மொழி என் தாய்மொழி என்பதில் எனக்கு பெருமை என்று சொல்லுகிறார். அப்போது ஜவஹர்லால் நேரு காயிதே மில்லத் இஸ்மாயில் என்று பெயர் இருந்தவன, ஓ இவர் உருது மொழியைத்தான் கேட்பாருன்னு அவர் நினைச்சுக்கிறார். என்ன சாஹிபு நீங்க உருதை கேட்பீங்க நினைச்சா தமிழை கேட்குறீங்கன்னு. அதுக்கு நம்ம தாத்தா சொன்ன பதில், நான் அல்லாஹ் என்று அழைப்பதற்கு முன்பே அம்மா என்று அழைத்தவன். இஸ்லாம் எங்கள் வழி, இன்ப தமிழே எங்கள் மொழி என்ற முழக்கத்தை முன்வைத்தவர் எங்க தாத்தா காயிதே மில்லத். இஸ்லாமியர்கள் நாங்கள் தமிழராகல, தமிழர்கள் நாங்கள் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறோம். இதை யாரு நாங்கள்லாம் வேற்றுக்கிற வாசிகள் போல வந்தவன் சொல்றான் எங்களை சிறுபான்மை. இதெல்லாம் ஒரு கொடுமை இருக்கு. ஆக சிறுபான்மை எல்லாம் ஒரு தேசிய இனத்தின் மக்களை சிறுபான்மை சிறுபான்மை என்று பேசுவதை சகித்து கொண்டிருந்துட்டோம். எப்படி சிறுபான்மை? நீ எதை வச்ச கணக்கிடுவ? சாதி மதமும் இடை வந்தது. கடவுள் வெறி, சமய வெறி, கண்ணல் நிகர் தமிழுக்கு நோய் நோய் நோயே. இடை வந்த சாதி எனும் இடர் ஒளிந்தான் ஆள்வது நம் தாய் தாய் தாயே என்றான் புரட்சி பாவலன். இது நேத்து வந்தது. மதங்கள் எங்களுக்குள் வந்து 3000 ஆண்டுகள் நிறைவடையவில்லை. சாதி புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்கிறார், ஆரியர்கள் வருகைக்கு பிறகுதான் பிறப்பின் அடிப்படையில் பேதம் கற்பித்து மனித சமூகத்தை பிரித்து போடுகிற இந்த வர்ணாசிரம கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது என்கிறார். இது இடை வந்தது. ஆனால் நான் இந்த சாதியும் மதமும் வருவதற்கு முன்பே நீண்ட காலமாக நிலைத்து வாழக்கூடிய தமிழர் என்கிற தேசியனத்தின் மகன். அதை புரிஞ்சுக்கணும். இவர்கள் வந்து ஒரு மனிதனை சாதி மதத்தை வச்சு எப்படி அடையாளம் காணுவீங்க? மொழியை வைத்துத்தான்.
பிரிட்டிஷ்காரன் ஐ ஆம் இங்கிலீஷ், அவன் ஐ ஆம் பிரிட்டிஷ்னு சொல்றது இல்லை, அவன் பிரிட்டிஷ்னு சொல்றது இல்லை, ஐ ஆம் இங்கிலீஷ் தான். பிரான்ஸ்காரன் நான் பிரான்ஸ் அப்படி சொல்றது, ஐ ஆம் பிரெஞ்சு அப்படிதான் அறிமுகப்படுத்துவான். தாய் மொழியோட தான் தன்னை அடையாளப்படுத்துவான். நான் வெளிநாட்டுக்கு போனா ஐ ஆம் இந்து, ஐ ஆம் கிறிஸ்டின், நான் இந்துன்னா போட மண்டுன்னு தூக்கி போட்டு போவான். அப்ப நான் யார்? ஹூ ஆர் யூ, ஹூ ஆர் யூ அப்படின்னு ஒருத்தன் கேட்கிறான்னா நீ என்ன மொழியில் பதில் சொல்கிறாய் என்று பார்க்க. ஐ ஆம் சீமான்னா ஆளு கண்ணங்கன்னு இருக்கான், இங்கிலீஷில் பேசுகிறான், என் பிறப்பை சந்தேகப்படுவான். நான் சீமான் என்றால் ஓ இவன் தமிழன். இந்த சீமானை பார்த்தா சாதி தெரியுதா, மதம் தெரியுதா? தெரியல. ஆனால் என்ன தெரியுது? என் வாய் வழியே வருகிற என் தாய்மொழி தமிழ் என்னை அடையாளப்படுத்துகிறது, நான் தமிழன் என்று. இதுதான் என்ன அடையாளம். அப்படிதான் எடுத்துக்கணும். இது நாம் இன்னைக்கு தாய் நிலத்திலேயே நிலமற்ற கூலிகளாக மாற்றப்படுகிறோம். இங்க என்ன ஒரு பெரும் விபத்து நடந்துருச்சுன்னா, நாடற்றவன் இந்தியா நாட்டையே தனதாக்கி கொள்ள துடிக்கிறான். பாரத நாடே பைந்தமிழர் நாடு. இதை நன்கு விளங்கி கொள்ளணும். வீண் பெருமைக்கு நான் பேசல, சத்தியம் பேசுறேன், வரலாற்று பூர்வமாக பேசிட்டு வரேன். என்னை கேட்டானே நாங்கள் தேச துரோகி சமூக விரோதி. இங்கே வா, முதல்ல தேசம் யாருன்னு பேசி முடிவெடுப்போம்னு கூப்பிட்டேன். ஒருத்தன் வரல. யார் அதிகமாக இந்தியா தேசம் அதெல்லாம் பேசுற யார் பாரு? எவன் வந்தானோ, எவன் இந்த நாட்டுக்கு சொந்தக்காரன்லையே அவன் தான் பேசிட்டுப்பான். நான் இந்த தேசிய இனத்தின் மகன், இந்த நிலத்தின் மகன், என் தேசம் தமிழ் தேசம். தமிழ் தேசம் பேச தமிழ் தேசம் பேச தமிழ் தேசம் பேசுறா. என்ன நாட்டுக்கு பேர் தமிழ்நாடுன்னு பேர் வச்சாச்சுங்கிறாங்க. அப்ப தேசம் தமிழ் தேசம். இந்த தேசத்தில் வாழுகிற என் மக்களுக்கு, இங்கு வாழுகிற என்னுடைய மொழி, என்னுடைய கலை, என்னுடைய இலக்கியம், என் பண்பாடு, என் தொன்று தொட்ட வேளாண்மை, என்னுடைய காட்டு வளம், கனிம வளம், நீர்வளம், நிலவளம், கடல் வளம், இதை காப்பது, எல்லோருக்கும் கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளத்தை கொடுப்பது, அனைவருக்கும் வீடு, நடக்க சரியான பாதை, குடிக்க சரியான நீர், தூய நீர், பாதுகாப்பான சுற்றுச்சூழல், தடையற்ற மின்சாரம், இதையெல்லாம் கொடுப்பதற்கு ஒரு அரசியல் இருக்கிறது. அந்த அரசியல் தான் தமிழ் தேச அரசியல். அவ்வளவுதானே. நான் தமிழ் தேசம் பேசுவது பிரிவினைவாதம், அது பயங்கரவாதம் என்றால், நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி தெலுங்கு தேசம் என்று என் டி ராமாராவ் கட்சி ஆரம்பிச்சார, அவரோட என்னத்துக்கு போய் கூட்டணி வச்சு கும்மி அடிச்சிங்க? அது பிரிவினை இல்லையா? அது இனிக்குதா? எப்படி இருக்குது? எப்படி இருக்கு? என்னைய தமிழர் யார் யாரெல்லாம் கேட்டான். இன்னைக்கு என்ன பேசுறான்? தமிழ்நாட்டில் தமிழருக்கே வேலை. இங்க வா, இப்ப யார் யாரெல்லாம் தமிழர் சொல்லு. பதிலில் உன் இடத்தை உறுதி செய், உன் இனத்தை முன்னிறுத்து, இருக்க இடமற்றவன் அனைத்துலகம் பேச அருகதையற்றவன்கிறான். நல்லா கவனிச்சுக்கணும். நாடோடிகளாக ஆக்கப்படுவோம். நம் தாய் நிலத்தை திட்டமிட்டு 1.5 கோடி வட இந்தியம் குடியேறியிருக்கான். திட்டமிட்டு 70 லட்சம் பேர் ஓட்டுரிமை பெற்றிருக்கான், வாக்குரிமை. அவன் அரசியலை தீர்மானிச்சிருவான். நீ அரசியல் அதிகாரமற்ற அடிமையாயிருவ. 50 ஆண்டுகளா உன் நிலத்தை நீ ஆளல. ஆண்டவன் தமிழனா ஆளல. உன் மொழி, உன் இலக்கியம், உன் கலை, உன் பண்பாடு, உன் வழிபாடு, உன்னுடைய காடு, உன்னுடைய நாடு, எதையும் பாதுகாக்கணுங்கிற எண்ணம் இல்லை அவனுக்கு. எல்லா கமிஷன் வாங்குற புரோக்கர்ஸ். இங்கே முதலமைச்சர் என்பது ஆல் இந்திய புரோக்கர், பிரதமர் என்பவர் அகில உலக தரகராக. எத்தனை இடத்துல ஒருத்தர் நேருக்கு நேர் நின்று சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு நாட்டின் தலைவன், அவன் உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகளுக்கு தரகு வேலை பார்க்க முடியுமே ஒழிய தலைவனாக இருந்து சொந்த நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய முடியாது. இது சத்தியம், எழுதி வச்சுக்க. செய்ய முடியாது. சந்தையில் வர்த்தகம் நடக்குமா, வாழ்க்கை நடக்குமா? நீ ஒன்னே நீயே கேட்டுப்பார். சந்தையில் வர்த்தகம் தான் நடக்கும். வியாபாரம் முடிஞ்சவன முதலாளி கூடாரத்தை காலி பண்ணுவா. அப்படி பண்ணுவா இந்த நாடு சந்தை. எங்க நோக்கியாக்காரன் பல ஆயிரம் பேருக்கு வேலை, நான் எங்க 2000 கோடி கடன் வச்சு ஓடி போயிட்டான். இன்னைக்கு கொண்டாயிருக்கான். நிலத்துக்குள்ள நீர் இல்லை, எடுக்க முடியாது. கார் 1 டன் எடையுள்ள கார் தயாரிக்க 4.5 லட்சம் லிட்டர் தண்ணீர் தேவைப்படுது. 10,000 மக்களுக்கான குடிநீர். அப்ப ஆண்டு ஒன்றுக்கு 50 லட்சம் கார்கள் ஏற்றுமதி செய்யப்படுது. 3 டன் 4 டன் எடையுள்ள கார்லாம் தயாரிக்கப்படுது. அப்ப எவ்வளவு வெர்ச்சுவல் வாட்டர், மழை நீர் எவ்வளவு காணா போகுது? அதை பத்தி கவலைப்படுறோமா?
இங்கிலாந்து பொருளாதார மேதை ஜான் ஆண்டனி ஆலன் என்ன சொல்றான், இவங்க எல்லாம் பணத்தை தங்கத்தை வைத்து பொருளாதாரத்தை மதிப்பிட்டு இருக்காங்க. ஐரோப்பிய நாடுகள் நீர் பொருளாதார கொள்கைக்கு வந்துருச்சுங்கிறான். எந்த நாடு நீர் அதிகமாக வச்சிருக்கோ அதான்டா பணக்கார நாடுன்ட்டு. அவன் ஆரஞ்சு பழம் விளைய வைக்கிறான் பிரான்ஸ். ஒரு பழம் வர்றதுக்கு 50 லிட்டர் தண்ணீரை குடிக்குதுன்னு நிறுத்துறான்ட்டான். அப்ப ஆரஞ்சு பழம் இறக்குமதி செஞ்சுக்கிடுவோம். நம்மால என்ன பண்ற, காரை ஏற்றுமதி செய்வாரு, வெங்காயம் பருப்பு இறக்குமதி செய்வார். இவர் எப்படிப்பட்ட நாடு? நீ 5 கோடி 10 கோடி மக்களை வச்சிருக்கிறியா? 130 கோடி மக்கள். இங்க செல்போன் கொடுக்க கார் கொடுக்க திட்டம் இருக்கு ராஜா, நீரும் சோறும் கொடுக்க திட்டம் இல்ல. இது எவ்வளவு பேராபத்தான போக்கு. நீ செல்போன் டிரான்சாக்சனுக்கு வந்திருக்கு, வளர்ச்சி டெவலப். செல்போன் இல்லாம எதுவும் இல்லை. இந்த செல்போன் தயாரிக்கிற முதலாளிக்கானது, சிம் கார்டு தயாரிக்கிற முதலாளிக்கான திட்டமா இது, அல்லது மக்களுக்கான திட்டமா? யார் சொல்லு, யாருக்கானது? யாருக்கானது? நிலமற்ற கூலிகளாக மாற்றப்படுவோம் நாம. நீங்க நிலத்தை இழந்தீர்கள் என்றால் பலத்தை இழப்பீர்கள், பலத்தை இழந்தீர்கள் என்றால் இனத்தை இழப்பீர்கள். எனவே என் அன்பு மக்களே, உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு நேசிங்கிறான் ஈழத்து பாவேந்தன் புதுவை ரத்துனதுரை. அதை என் அருமை பிள்ளைகள் கவனத்தில் வச்சுக்கணும். சும்மா எப்ப பார்த்தாலும் தமிழ் தமிழர்னு பேசிட்டு இருப்பான்னு நினைக்க கூடாது. அடித்து நீ விரட்டப்படும் போதுதான் உனக்கு தெரியும். நான் எத்தனை காலமா பேசினேன், ஒரு நாள் தண்ணி இல்லாம குடத்தை வச்சுக்கிட்டு தெருவில் தெரியுவா, அன்னைக்கு என் மூஞ்சி மங்களா வரும்னே. பல பேருக்கு வந்துச்சு. கார் 3 கார் வாசல்ல நிக்குது, டெவலப் வளர்ச்சி. 3 கார் முழுக்க பெட்ரோல் டேங்க் முன்னைக்கு பெட்ரோல் இருக்கு, டீசல் இருக்கு, வளர்ச்சி. ஆனால் வீட்டுக்குள்ள இருக்கிற குடங்கள் அத்தனையும் காலியாக இருக்கு, வறட்சி. இதை கவனத்தில் வச்சுக்கணும். நீ குளிரூட்டப்பட்ட காருக்குள்ள உட்கார்ந்து 5 குடத்தை டிக்கில ஏத்திக்கிட்டு தண்ணிக்கு வேட்டையாடுற. இவன் வளர்ச்சி பேசிட்டு இருக்கிறான். உனக்கு அண்ணன் சொல்றது இப்ப புரியாது, இப்ப கொஞ்சம் கொஞ்சம் புரியுது. அதனாலதான் 17 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்கான். 17 லட்சம் பேர். ஏதோ ஒருத்த கத்த, நான் மற்றவங்க மாதிரி 50 வருஷம் நடிச்சு ரசிகர்களை சந்திச்சு வந்தவன் இல்லை ராஜா. நான் எங்க அப்பா முதலமைச்சராக இருந்து வாரிசான வரல ராஜா. நான் இளையாங்குடிக்கு பக்கத்துல எங்க ஊர் இருக்குன்னு தெரியாது. நாங்கள் செய்வதுதான் புரட்சி, கருத்தியல் புரட்சி. ஒரு ஆள் ஒரு வலிமையும் இல்லாத ஒரு ஆள் எந்த இடத்துல என்னை பேச விடுறதுல நெருக்கடினா காரணம் என்ன? சத்தியம், உண்மை பேசுறது, அதை ஓங்கி பேசுறது. அங்க ஏன் போறாரு, என்ன பேசுவாரு, எவ்வளவு நேரம் பேசுவாரு? போலீஸ்காரருக்கு இது இந்த கல்லூரியோட ஓரமா உட்காந்து குறிப்பெடுத்துட்டு இருப்பாங்க. அதுக்கு பேச்ச கேட்டு கேட்டு பல போலீஸ் என் கட்சிக்கு வந்து அதிகமா காவல்துறை அதிகாரிகள் ஓட்டு போட்டது நமக்கு தான். என்ன நடக்கும் இப்ப? என்ன நடக்கும்? நாம வந்து முதல்ல ஒண்ணு, எங்க அண்ணன் வந்து பழனி பாபா சொன்னதை நான் உங்களுக்கு வலியுறுத்த விரும்புறேன். பல கூட்டங்களில் அவர் பேசியிருக்கிறார். ஒரு தடவை கூட என் அருமை இஸ்லாமிய மக்கள் என்று பேசினதே இல்லை. என் அருமை தமிழ் சொந்தங்களே, என் அருமை தமிழ் மக்கள் என்று தான் பேசியிருக்கிறார். அவர் சிறுபான்மை சொன்னதுக்கு அவர் சொன்ன, டேய் நான் இங்கே தான்டா இருந்தேன், மதம் தான் எனக்கிட்ட வந்துச்சு, நீ என்ன என்னமோ நான் வந்தேறின்னு நினைச்சிருக்காத, நான் இந்த சொந்த மண்ணின் மகன் நான். அப்போ அவர் என்ன சொல்றாரு, மதமாக நின்றீர்கள் என்றால், சாதியாக நின்றீர்கள் என்றால் உங்களை தனிமைப்படுத்துவார்கள், அச்சுறுத்துவார்கள். மொழி இனமாக நின்றீர்கள் என்றால் வலிமை பெறுவீர்கள், பாதுகாப்பாக வாழ்வீர்கள் என்று சொல்றார். அவரை என்ன நமக்கு கற்பிக்கிறார்? தமிழர்களே இன வெறி கொள்ளுங்கள், இல்லை என்றால் நீங்கள் ஆளப்படுவீர்கள், ஒருபோதும் ஆள மாட்டீர்கள் என்று சொல்றார். அதான் நடக்குது. ஒருவனுக்கு பொருளாதாரம், அரசியல், அதிகாரம், இது மூன்றுல எது ஒன்று வேற ஒருத்தன்ட்ட போயிருச்சோ நீ அடிமையாயிருவ. ஏதோ வெள்ளக்காரன்ட்ட வந்து என்னாச்சு, வந்தான் வியாபாரம் பண்ண, வந்தான் காசு வச்சிருந்தான், காசை கொடுத்தான், வட்டிக்கு கடன் வாங்கினான், வட்டியை கட்ட முடியல, பொருளை எடுத்து நம்ம அடமானமா வீடு எடுத்தான், நிலத்தை எடுத்தான், எப்படி நம்ம அடிமையானோம்? அப்போ பொருளாதாரம், அரசியல், அதிகாரம், இது மூன்றில் எது ஒன்று வேற ஒருத்தட்டு இருந்தால் நீ அடிமையாயிருவானாம். பன்னெடுங்காலமாக இது மூன்றுமே தமிழின மக்களுக்கு வேற ஒருத்தட்டு இருக்கு, எது ஒன்றுமே இல்லை. ஏதோ பெருமக்கள் வந்து இந்த புது கல்லூரியும் கட்டி வைக்கலன்னு வச்சுக்க, படிக்க வாய்ப்பு இல்லை. இப்போ என்னையெல்லாம் எடுத்துக்க,
இளையாங்குடிக்கு பக்கத்தில் அரணியூர்னு ஒரு கிராமம். புதூரில் வந்து காஜி கே இப்ராஹிம் அலி உயர்நிலைப்பள்ளி இல்லாமல், இளையான்குடியில் உயர்நிலைப்பள்ளி இல்லாமல், இளையான்குடியில் ஜாகிர் ஹுசேன் கல்லூரி இல்லைன்னா நான் எப்படி படிச்சு இங்கே வந்து உனக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கிற தகுதியை பெறுவது? கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்த பிள்ளைகள் நாம. படிக்கவே கூடாதுன்னு வச்சிருந்தான். மனு தர்மம் என்ன போதிக்குது பாரு, நீ படிச்சினா அடுத்த ஜென்மத்தில் வாயாலே தின்று வாயாலே மலம் கழிக்கும் வௌவால் முகத்தை கொண்ட மைத்ராச ஜோதிகன் என்ற பேயாக பிறப்பாய் என்று கற்பிச்சு வைக்குது. பெருந்தலைவர் காமராஜர், பெரியார் போன்ற பெருமக்கள், அயோத்திதாசர், ரெட்டமலை சீனிவாசன், சிங்காரவேலர் என்ற பெருமக்கள், சீவானந்தம் போன்ற பேரறிஞர்கள் வந்து பார்க்குறான், ஏய் அடுத்த ஜென்மத்தில் நீ பேயாப்போ நாயாப்போ அதை பற்றி கவலைப்படாத, இந்த ஜென்மத்தில் படித்து மனுஷனாகடா. அதுக்கப்புறம் தான் வந்துச்சு கல்வி. இவ்வளவு இக்கட்டான நிலையில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். என் தம்பிகள், உங்களை நம்பிதான் இந்த நாடும் மக்களும் இருக்கிறாங்க என்பதை மறந்துடக்கூடாது. மாசத்துங்க சொன்னதான் திருப்பி சொல்றேன். இளைஞர் உங்களை போல இளைய பிள்ளைகள்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இந்த நாடு உங்களுடையதுங்கிறது, எங்களுடையதும் கூட. ஆனாலும் எப்படி பார்த்தாலும் இந்த நாடு உங்களுடையது. ஏன் இதை திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கிறேன் உங்ககிட்ட? ஓடி வந்து ஐயா அப்துல் கலாமுக்கு தெரியாதா? பாராளுமன்ற உறுப்பினர்லாம் கூப்பிட்டு வச்சு பேச முடியாதா? அமைச்சர் பெருமக்கள்லாம் கூப்பிட்டு சந்திச்சு பேச முடியாதா? சட்டமன்ற உறுப்பினர்லாம் சந்திச்சு பேச முடியாதா? ஐஏஎஸ் ஐபிஎஸ் கூப்பிட்டு பேச முடியாதா? பேசல. யாரை பற்றி சந்திச்சு பேசினார்? பள்ளி கல்லூரி மாணவர்களையே சந்திச்சு பேசினார். ஏன்னா அவர்களால் தான் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்று உறுதியாக நம்பினார். அதனால் காந்தி என்ன கற்பிக்கிறார்? இந்த உலகத்தை நீ எப்படி மாற்றத்தை நினைக்கிறியோ, மாற்றத்தை கொண்டு வர நினைக்கிறியோ, அந்த மாற்றத்தை உன்னிலிருந்து தொடங்கு என்று சொல்ற. எனக்குள் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாதென்றால் சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. அதுக்கு நீங்க தயாராகணும். ஊழல், லஞ்சம் ஒரு கொடிய நோயாக இருக்கு. லஞ்சம் தேசிய மயமாக்கப்பட்ட தேசத்தின் பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் ஊழல் லஞ்சத்தை சட்டம் திட்டம் போட்டு ஒழிக்க முடியல. ஒரு ஊழல் ஒழிப்புத்துறை, லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிக்கு ஏதாவது காசு கொடுத்தா தான் நகர்ந்து போவார். அந்த நிலைக்கு நாடு போயிட்டு. ஒரு கவிதை, அந்த கவிதை வந்து நான் கூட தம்பி படத்தில் எடுத்திருந்தேன். லஞ்சம் வாங்கினேன் கைது செய்தார்கள், கொடுத்தேன் விடுதலை செய்தார்கள் என்று. இந்த நிலையில் நம் நாடு போய்கொண்டிருக்கு. அப்ப நீங்கள் என்ன உறுதி ஏற்கணும் என் அன்பு பிள்ளைகள்? நான் ஊழல் லஞ்சத்திற்கு எதிரானவர் என்ற உறுதிமொழியை எடுக்கணும். அப்படி ஒவ்வொருத்தரும் எடுத்து விட்டால் நாடு சரியாயிடும். நான் சரியா இருந்தால் நாம் சரியா இருக்கும், நாம் சரியா இருந்தால் நாடு சரியா இருக்கும். அவ்வளவுதான். வாக்குக்கு காசு கொடுக்கிற இந்த கொடுமை இருக்குது, இதை ஒழிக்கணும். இது ஒரு என்ன சொல்றது, ஒரு மாபெரும் புரட்சியின் மூலம் தான் ஒழிக்க முடியும். இப்ப நான் போய் அங்க அந்த வீட்டு காசு வாங்காதீங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா நீங்கள் வீட்டுக்குள்ள இருந்து அம்மா அப்பாவை, உடன் பிறந்தவர்களை வாக்குக்கு காசு கொடுக்காமல் தடுக்க முடியும். புரட்சியாளர் அம்பேத்கர் மதிப்புமிக்க நம் உரிமையை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பது என்பது எவ்வளவு அவமானகரமானதுங்கிறார். ஐயா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் வாக்குக்கு காசு கொடுப்பவன் பாவி, அந்த காசை வாங்கி கொண்டு வாக்கு செலுத்துகிறவன் தேச துரோகி என்று குற்றம் சாட்டுகிறார். பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை தங்கத்தை யாராவது தவிட்டிற்கு விற்பார்களா என்று சொல்கிறார். அவர் பேரை சொல்லி அரசியல் செய்கிறவர்கள், ஆட்சி நடத்துகிறவர்கள் தான் தவிட்டுக்கு தங்கத்தை வாங்கி கொண்டே இருக்கிறார்கள் என்பதை என் தம்பிகள் புரிந்து கொள்ளும். இதையெல்லாம் ஒழிக்க முடியும் என்றால் நம்மால் முடியும், உங்களால் முடியும். நீங்கள் உங்கள் வீட்டை சரி செய்யுங்கள், நாடு தானாக சரி செய்யும். வாக்குக்கு காசு வாங்கி கொண்டு வாக்கு செலுத்துகிற முறை இருக்கிற வரை இந்த தேசம் ஒரு நல்ல தலைவனை உருவாக்காது. ஊழல் லஞ்சத்திற்கான விதையே வாக்குக்கு காசு கொடுக்கிற இடத்துல ஊண்டப்படுது. ஒருவன் 100 கோடி முதலீடு செய்து தேர்தலில் நின்று வென்று வந்து சேவை செய்ய எவனும் தேசப்பிதா காந்தி ஒன்றும் கிடையாது. அவன் முதலீடு, ஒரு முதலாளி முதலீடு செய்வது தன் லாப தேவைக்கா மக்கள் சேவைக்கா என்கிற கேள்வியை நீங்க எழுப்பி பார்க்கணும். இந்த நிலையில் நீரற்ற நிலமாக நம் நாடு மாறிக்கொண்டிருக்குது. 1000 அடிக்கு கீழே போய் தண்ணீரை உறிஞ்சு கொண்டு வந்து வாழக்கூடிய பனை மரம் கழுத்து முறிஞ்சு சாகிறது என்றால் 1000 அடிக்கு கீழே வரை தண்ணீர் இல்லை, பாலைவனமாக மாறிக்கொண்டிருக்கிறது. 32 ஆறுகளையும் ஆற்று மணலை வித்து தின்னு அழித்தாச்சு. 6 செத்துருச்சு. 6 செத்துருச்சுங்கிறதுக்கு சான்று கரையிலே இருக்கிற பனை தென்னை பாக்கு மரங்கள் சாகுது. 6 எங்கிருந்து வந்தது? அருவி தந்தது. அருவி எங்கிருந்து வந்தது? தாயின் முளை மார்பிலிருந்து பால் போல பூமி தாயின் மலை மார்பிலிருந்து அருவி வந்தது. அந்த அருவியை யார் உருவாக்கியது? காடுகள். அந்த காடுகளை உருவாக்கியது எது? பறவைகள்.
பறவைகள் இல்லை, அழிந்து கொண்டிருக்குது. அப்போ உன் நாடு பாலைவனமாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஸ்டீவன் ஹாக்கின்ஸ் என்ன சொல்றான்? என் அன்பு பிள்ளைகளே, வேற கிரகங்களை நோக்கி படையெடுங்கள், எந்த உயிரினமும் வாழ்வதற்கு வாய்ப்பற்றதாக இந்த பூமியை மாற்றி விட்டார்கள் என்று நமக்கு எச்சரிச்சுட்டு செத்து போயிட்டான். மண்ணியல் ஆய்வறிஞன் கிளாடு பூரிங்கோ, பிரான்ஸ் நாட்டின் ஆய்வறிஞன் என்ன சொல்றான்? என் அன்பு பிள்ளைகளே, இளைய தலைமுறை பிள்ளைகளை, ஓடி வாருங்கள். 20 லட்சம் ஆண்டுகளாக நம்மை தூக்கி சுமந்த பூமி தாய் மரணப்படுக்கையில் கிடக்கிறார். ஆதியில் பசிக்காக நாம் வேட்டையாடினோம், கிழங்குகளை உண்டோம், காய்கனிகளை உண்டோம், விலங்குகளை வேட்டையாடி உண்டோம். அப்போது நம் தாய் கண்ணி கழியாமல் கற்போடு இருந்தால். இவர்கள் பண வேட்டையாட தொடங்கினார்கள், நம் தாய் கற்பழிக்கப்பட்டு விட்டால். 18 வயசிலே நம் தாய் பாட்டி ஆகிவிட்டால். காப்பாற்ற ஓடிவார்கள். இவ்வளவு பெரிய சிக்கல். எதை பற்றியும் கவலைப்படலை. இங்கே மதத்திற்கு அரசியல் செய்கிறார்கள். நாம் அதை தாண்டி மானுடத்தை, மனிதத்தை காப்பாற்ற அரசியல் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. முதலில் என் அன்பு தம்பிகள் விளங்கணும், அரசியல் என்பது வேறு ஒன்றும் இல்லை, ஒரு வாழ்வியல் என்ற புரிதல் உங்களுக்கு வரணும். மனித உடலில் இருந்து உயிரை பிரிப்பதும் மனித வாழ்வில் இருந்து அரசியலை பிரிப்பதும் இரண்டும் ஒன்றுதான். நீ அரசியல் வேண்டாம் என்று நீ விலகி நிற்கலாம், அரசியல் உன்னை விட்டு ஒருபோதும் விலகாது என்கிறான் அரிஸ்டாட்டில். நீ அரசியல் வேண்டாம் என்று விலகி நின்றால் நீ யாரை அருவருக்கிறியோ அவனுடைய ஆட்சியின் கீழே வாழ நேரிட்டு விடும் என்கிறான் பிளாட்டோ. ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு வார்த்தையிலும் அரசியல் பிறக்கிறது என்கிறான் புரட்சியாளர் லெனின். அரசியல் என்ற எண்ணம் இல்லாதவன் மனிதனாகவே இருக்க முடியாது என்கிறார் அண்ணல் காந்தியடிகள். அரசியல் இல்லாத ஒன்றும் இல்லை. நீ இப்ப இங்க என்ன படிக்கிற, என்ன வேலை பார்க்கணும், அதுக்கு எவ்வளவு சம்பளம், அது எந்த ஊர்ல பார்க்கணுங்கிறது தீர்மானிப்பது அரசு. அந்த அரசை தீர்மானிப்பது அரசியல். உன் வாழ்வில் பிறப்பிலிருந்து இறப்பு வரை எல்லாத்தையும் தீர்மானிப்பது அரசு. அந்த அரசு இயலை நிர்மாணிப்பது, அரசை நிர்மாணிப்பது அரசியல். அதனால நீ விலகி நிற்க முடியாது. எனக்கு என்ன உனக்கு என்ன போக முடியாது. இப்ப என்ன ஆகும்? இந்த 5 ஆண்டுக்குள்ள இன்னும் 1.5 கோடி பேர் இங்க தமிழ்நாட்டில் குடியேறுவான். இப்ப நம்ம ஆளுக்கு சாதி பேர், நாங்க 3 கோடி சாதிக்காரர்கள், நாங்கள் 2 கோடி சாதிக்காரர்லாம் பேச முடியாது. அவன் ஏறி வந்து நின்றுவான். அவன் தீர்மானிப்பான் யார் முதலமைச்சர் ஆகிறதுன்ட்டு. நீ முறையிட்டுக்கிட்டு மனு கொடுத்துக்கிட்டு மூளை நின்னும் இங்க ஒரு போராட இடம் இருக்கா உனக்கு? எங்க மனித நடமாட்டமே இருக்காத அந்த இடத்துல முட்டிச்சந்தில இருந்து கத்திட்டு போன்றுவான். அனுமதி அப்படிதான் தருவான். ஒரு போராட்டத்தையே பாரு, போராட அனுமதி கிடையாது உனக்கு. அதனால என் அன்பிற்குரிய தம்பிகள், அருமை பிள்ளைகள், முதல்ல புரிஞ்சுக்கணும், எம் மொழியும் படிக்கலாம் நாம் வாழ்வதற்கு. எம் மொழி தமிழ் படிக்க வேண்டும் நம் இனம் வாழ்வதற்கு என்ற புரிதல் உங்களுக்கு இருக்கு. நாங்கள் தமிழர்கள் உலகில் எல்லா மொழிகளையும் நேசிக்கிறோம், எல்லா மொழி பேசும் மக்களையும் நேசிக்கிறோம். அதை போலவே எம் மொழியும் எம் மொழி பேசும் மக்களையும் நேசிக்கிறோம். முன்னதை மானுட நேயம் என்று பேசுகிறவர்கள் பின்னதை இன வெறி என்று பேசுவதை எப்படி ஏற்பது? நாங்கள் எந்த மொழிக்கும் எதிரானவர்கள் அல்ல, சொந்த மொழிக்கு பற்றானவர்கள், அவ்வளவுதான். என் அன்பு தம்பிகள்கிட்ட நான் சொல்றது, வீடுகளுக்கு எத்தனை ஜன்னல்கள் சாளரங்கள் இருக்கிறது, அப்படி உலக மொழிகள் இருக்கட்டும். நுழைவாசலாக இருக்கிற தலைவாசலாக நம் தாய்மொழி தமிழ் இருக்கட்டும். இதுதான் நம் கொள்கை முடிவு. இதில் எங்க இருக்கு மொழி வெறி? நாங்கள் தமிழ் என்று பேசுவது இன மொழி வெறி என்றால், நீங்கள் இந்தி படியுங்கள் சமஸ்கிருதம் படியுங்கள் என்பது அது இந்தி வெறி சமஸ்கிருத சாவனிசம் இல்லையோ? அது இல்லையோ? அதுக்கு பதில் இல்லை. என்கிட்ட கேட்டாங்க, இந்தி படி இது எப்படி பார்க்குறீங்க? பல மொழி என்றால் ஒரு நாடு இருக்கும், ஒரே மொழி என்றால் பல நாடுகள் பிறக்கும். இதுதான் அங்க இருக்கிறது, இதான் நடக்கும். இப்படித்தான் நடந்தது. இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான், பாகிஸ்தானிலிருந்து பங்களாதேஷ் வரலாறு உனக்கு கற்பிச்சிருக்கிறது. உருது ஆட்சி மொழி என்றவன் என்னுடைய தாய்மொழி வங்காள மொழி என்னாச்சு என்று முஜிபுர் ரஹ்மான் கேட்டு பிரச்சனை, தனி நாடு வங்காள தேசம், தாய்மொழியிலேயே தேசம். அப்படிதான். அந்த நிலைக்கு நம்மளை தள்ளாத ஆட்சியாளர்கள் பார்த்துக் கொள்ளணும். ஏன்னா நம்ம ஆகச் சிறந்த ஜனநாயகவாதிகள். தமிழன் தான் சொல்லுவான், நல்லவே ஆளணும்பா, நல்லவே யாராவது ஆளணும்பா. அன்பு பிள்ளைகளே, ஆண்மகனா இருக்கிறதெல்லாம் என் அப்பனாருக்கு தகுதி இல்லை, என்னை பெத்தவன் தான் எனக்கு அப்பனா இருக்கணும். தன்மானத்திற்கென்று உலகத்தில் இயக்கம் கட்டிய ஒரே இனம்
சுயமரியாதைக்கென்று இயக்கம் கண்ட ஒரே இனம் தமிழன் தான். அவன் இன்னைக்கு அவமான சின்னமாக அளந்துகிட்டு இருக்கான். நல்லா கவனிச்சுக்கணும். தலைவன் என்பவன், தகப்பன் என்பவன் என்னை பெத்தவனாக இருக்கணும். தலைவன் என்பவன் என் ரத்தவனாக இருக்கணும். என் மொழி புரியாதவன் எனக்கு இறைவனாக இருக்க முடியாது. என் வழி உணராதவன் எனக்கு தலைவனாக இருக்க முடியாது. அவன் புரியாது. என் வரலாறு தெரியாதவன் எனக்கு வழிகாட்ட முடியாது. வரலாற்றில் நான் எங்க வாழ்ந்த எங்க வீழ்ந்த என்பதை வாசித்து நேசித்து சுவாசித்துக் கொண்டிருக்கிற ஒருவனால் தான் சரி செய்ய முடியும். இது ஏன் வீடு, எங்க ஜன்னக்கதவு பேர்ந்திருக்கு, எங்க ஆணி விட்டுருக்கு, எங்க குழா உடைஞ்சிருக்குன்னு எனக்கு தான் தெரியும், உனக்கு தெரியாது. அதனால வந்தே மாணவன்லாம் நாட்டை கொடுத்துட்டு ஓரத்தில் நின்று போராடிட்டு மனு கொடுக்கிற கூட்டம் இல்லது. வாழும் உரிமை எவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு. தான் இந்த எங்களுடைய தத்துவ நிலைப்பாடு. வந்தவரை எல்லாம் வாழ வைப்போம், அது எங்கள் இனத்தின் பெருமை. இனியும் சொந்தவரை மட்டுமே ஆள வைப்போம், அது எங்கள் இனத்தின் அடிப்படை அரசியல் உரிமை, ஃபண்டமெண்டல் பொலிட்டிக்கல் ரைட்ஸ். நீ நல்லவன் நல்லவன் பாய், என்ன பெண்ணிக்கு விட நல்லவன் இருக்கானா? சொந்த சொத்தையெல்லாம் வித்துட்டு வந்துட்டு ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை மாவட்டம் காஞ்ச கிடக்குன்ட்டு பெரியார் அணையை கட்டி கொடுத்த பெண்ணிக்கு விட நல்லவன் இருக்கானா? அவனையே விரட்டின, அவனை விரட்டியது விடுதலை போராட்டம் என்றால் என் தாய் நிலத்தில் வேற ஒருவன் ஆட்சி ஆளுவதையும் விரட்டுவது விடுதலை போராட்டம் தான். நாங்கள் தமிழர் என்று பேசுவது, மூசா அந்தர் சொல்றாரு, நாங்கள் எங்கள் மொழியை பற்றி பேசும்போது நீங்கள் ஆட்டம் காணுகிறீர்கள் என்றால் உங்கள் அடித்தளத்தை உங்கள் அதிகாரத்தை என் தாய் நிலத்தில் நிறுவியிருக்கிறீர்கள் என்று பொருள்ங்கிறான். சீன பேரறிஞன் சன்யாட்சன் சொல்றான், என் தாய்மொழியை நீ என்னை விட நல்லா பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா என்னை அடக்கி அடிமைப்படுத்தி ஆளணுங்கிற எண்ணம் உனக்கு வந்துருச்சுங்கிறான். நீ நுட்பமா விளங்க. நான் இங்க கேரளாவிலிருந்து ஒருவர் வந்தால் திராவிடர், ஆந்திராவிலிருந்து ஒருவர் வந்தால் திராவிடர், கர்நாடகாவிலிருந்து ஒருவர் வந்தால் திராவிடர், பீகார்லிருந்து ஒருவர் வந்தால் இந்தியன், குஜராத்திலிருந்து ஒருவர் தமிழ்நாட்டுக்குள்ள வந்தால் இந்தியன், மகாராஷ்டிராவிலிருந்து ஒருவர் வந்தால் இந்தியன். இது எல்லாம் இப்படி. ஆனால் இந்த தாய் நிலத்திலிருந்து ஒரு தமிழன் கேரளா போனா தமிழன், ஆந்திரா போனா தமிழன், கர்நாடகா போனா தமிழன், பீகார் போனா தமிழன், ஆப்பிரிக்கா போனா தமிழன், அரேபியா போனா தமிழன், ஆஸ்திரேலியா போனா தமிழன், எங்க போனாலும் தமிழன். எப்படி இது? எப்படி? இததான் எங்க புரட்சி பாவலன் சொன்னான், எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலான் அயலானேங்கிற. நல்லா விளங்கணும். இதுல ஒன்னு இனவெறி சொறி சிறங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதுல நான் நானா இருக்கேன், நீ நான் என்ன கேட்கிறேன், நீ எதுக்கு இனம் மாறுற? ஒரு தம்பி என்கிட்ட நேர்காணல கேட்கிறாரு, இப்போ நான் மலையாளி, எனக்கு மலையாளம் தெரியாது, இப்ப எப்படி நான் தமிழ் தான் பேசுவேன். நீ இன துரோகி, தாய்மொழி மறந்தவனிடத்தில் நான் பேசுவதே இல்லை, நீ எந்திரிச்சு கொண்டு போயிட்டேன். நான் மனிதனாவே மதிக்கிறது இல்லை. பாலஸ்தீனத்தில் அன்பு பிள்ளைகளை, பாலஸ்தீனத்தில் ஒரு தாய் தன் மகனை இழந்துறான், காணா போயிட்டான், சின்ன வயசுல தொலைஞ்சிட்டான். பல நாட்கள் தன் மகனுக்காக ஏங்கிட்டு கிடக்கிறான், பல நாட்கள். ஒரு காலத்தில் ஒரு 20 வருஷம் கழிச்சு அவனுடைய நண்பனை பார்க்குறான், என் மகனை பார்த்தியான்னு பார்த்தேன், இந்த நாட்டில் இருக்கிறான்னு. கால்நடையா தன் தாய் நடந்து போற அந்த மகனை தேடி பல நாட்கள் நடந்து போய் தன் மகனை பார்க்கிற போது, அவன் மகனை பார்க்கிற போது வேற மொழியில் பேசி கொண்டிருக்கான், தன் தாய்மொழியை மறந்துட்டான். அங்க ஒரு மரபு இருக்கு, முக்காடு போட்டிருக்கிற தாய் வீட்டில் இறப்பு இருந்தால் அந்த முக்காடு எடுத்து கழுத்து சுற்றி போடணும். மகன் தாய்மொழியை மறந்து வேற மொழியில் பேசினான்னு உடனே அப்படியே இந்த முக்காடு எடுத்து போட்டு திரும்பி பார்க்காம நடந்து போயிட்டா தாய், ஏன்னா மகன் இறந்துட்டான். இந்த தாய்க்குள்ள உணர்வு ஒவ்வொரு தமிழ் பிள்ளைக்கு இருக்குன்னு. சும்மா மொழி ஏதோ தமிழ்னு கத்திக்கிட்டு இருக்கான் பேசிட்டு இருக்கிறான்னு சொல்லக்கூடாது. இது தமிழர் நாடும் இல்லை, தமிழ்நாடுன்னு பேர் தான் இருக்கு. தமிழுக்கும் தமிழருக்கும் சுடுகாடு ஆயிட்டுது. இங்க எவனுக்கும் தமிழ் பேச தெரியாது, தமிழை பயன்படுத்த தெரியாது, ஆங்கிலம் கலவாம ஒரு சொல்லு இல்லை. இப்ப தங்கிலீஷ் பேசுகிற தமிழர்களாக மாறிட்டோம், புதிய ஒரு இனம் நாம. அது கஷ்டமா என்கிட்ட சொல்றது, நீங்க பேசுறதெல்லாம் கரெக்ட் தான் சீமான், கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்குது, இருந்தாலும் நான் ட்ரை பண்றேன். முயற்சிங்கிற ஒரு சொல்லு கூட வர்றதில்லை. நன்றி கெட்டவர்களாக நாம் மாறிவிட்டோம். நல்ல தமிழ் சொல் நன்றி இருக்கும்போது தேங்க்ஸ். ஒருத்தர்லாம் நம்ம இது பண்ணும்போது ரொம்ப 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 ரொம்பன்னு சொல்லுவாரு,
நன்றின்னு சொல்ல போறார். ரொம்ப 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 தேங்க்ஸ். நன்றின்னு சொல்லலைன்னா போடா பன்றின்ட்டு போயிடணும். நம்ம அவன்கிட்ட போய் அவன்கிட்ட பேசக்கூடாது. தாய்மொழியில் தாய்மொழி நாம் ஒரே ஒரு கேள்விதான் என் தம்பிகளே. என் தாய்மொழியை நாம் பேசாது வேறு யார் பேசுவோம்? யார் பேசுவோம்? அந்த கேள்வி எழுப்புங்க. முடியாதுன்னு சொல்லாதீங்க. நாக்கை திருத்த முடியாத நம்மால் நாட்டை எப்படி திருத்த முடியும்? எப்படி முடியும்? பிரான்ஸுக்கு போங்க, ஒரு பயணம் போங்க. அருகில் 30 கிலோமீட்டர் கீழே இருக்கான் பிரிட்டனுக்கிட்ட. ஒரு வார்த்தை ஆங்கிலம் கலந்து பேசுறானா பாருங்க. ஜெர்மன் போங்க, ஐரோப்பிய நாடு முழுமைக்கும் பயணிங்க, எவனாவது பேசுறானா பாருங்க. அரிசியில் கல் கலந்தா சாப்பிடுவீங்களா? அப்படியே சமைச்சு சாப்பிடுவீங்களா? பாலில் தண்ணி கலந்தா வாங்குவீங்களா? எண்ணெயில் தண்ணி ஊற்றி கொடுத்தா வாங்குவீங்களா? எது ஒன்றிலும் கலப்படத்தை விரும்பாத நீங்கள் உங்கள் உயிருக்கு நிகரான தாய்மொழியில் மட்டும் எப்படி பிற மொழியை கலந்து கலந்து பேசு? எப்படி பேசுறீங்க? ஆங்கிலம் பேசுங்க, ஆங்கிலத்திலே பேசுங்க, குறைந்தபட்சம் அந்த மொழியை பெருமைப்படுத்துங்க. தமிழ் பேசுங்க, தமிழிலே பேசுங்க. தயவு செய்து நம் தாய்மொழியை வாழ வைங்க. போ ரெண்டையும் போட்டு வாடா மச்சான் டீ சாப்பிடுவோம், டிஃபன் சாப்பிடுவோம், ரன்னிங் ஓடுவோம். என்ன பேசுறது? ஏண்டா மச்சான் டென்ஷனா இருக்கா? ஓவரா ஃபீல் பண்ணாரா? எல்லாம் கரெக்ட் ஆயிரும்டா. ஒண்ணுமே ஒரு நடிகர் பேட்டி கொடுக்கிறார். ஒரு நடிகர் எப்படி பேசுறாரு? ஒரு நடிகர் பேட்டி கொடுக்கிறார். திஸ் பிலிம்ல அந்த அது ஏதோ நம்ம மொழி மாதிரி இருக்கு பாருங்க. திஸ் பிலிம்ல டான்ஸ், ஃபைட்ஸ், சாங்ஸ் ஃபேண்டாஸ்டிக்கா வந்திருக்கு. எப்படி இருக்கு? ஒன்னும் அவனை கழுத்தா இருக்குன்னு நம்ம கழுத்தறுத்து செத்துறோம். ரெண்டுல ஐயோ ஐயோ. தொலைக்காட்சியை அளிக்கணும். தொலைச்சாச்சுதான் ஆகணும். திரும்பினாப்பா திஸ் காலர் யாருன்னு பார்ப்போம், நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்ப்போம். சீச்சி சீச்சி சீ ரொம்ப நான் நினைப்பேன், தெரியாம வந்து இந்த கூட்டத்தில் சிக்கிக்கிட்டோம் போல் இருக்கடா. என்ன செய்யறது? விட்டுட்டு போக முடியாது. பிறந்துட்டோம்ல இந்த இனத்தில், ஏதாவது பண்ணிட்டு போகணும். நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க கத்துனா, நான் யாரோ உங்க அண்ணன் உங்க முன்னாடி பேசிட்டு மாதிரி எனக்குள்ள பல அறிஞர்கள் வீசின விதை தான் நான். ஓசோ சொல்றான்ல, கை நிறைய விதைகள் வச்சிருக்கேன், விதைச்சுக்கிட்டே இருக்கேன், எத்தனை விதைகள் முளைக்குதோ முளைக்கட்டும். அதனால என் அன்பு பிள்ளைகள், உங்களை நம்பிதான் நாடும் மக்களும் நானும் நிற்கிறோங்கிறத நினைவில் வச்சுக்கிட்டு வேலையை செய்யணும். வாக்கு செலுத்துவது என்பது மிகப்பெரிய கடமை. உங்களுக்கான தலைவனை நீங்கள் தேர்வு செய்வது வந்து ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை கடமை, சமூக பொறுப்பு. அந்த நேரத்தில் நாம் ஒருத்தர் வாக்கு செலுத்தித்தானா நடக்க போகுது அப்படின்லாம் ஒதுங்கி போயிடக்கூடாது. அதெல்லாம் ரொம்ப படிக்கிற பிள்ளைகள் நீங்கள் கவனமாக இருக்கணும். நாம் வந்து நம்பிக்கொண்டு நிற்கிறது உங்களை தான். ஏன்னா எனக்கு வந்து வாக்கு செலுத்தினதில் 17 லட்சம் வாக்குகளில் வந்து குறைஞ்சது ஒரு 15 லட்சம் வாக்காவது மாணவர்கள், இளைஞர்கள், மாணவ பிள்ளைகள் போட்டதுங்கிறதுல நான் எந்த மறுப்பும் எனக்கு இல்லை. என்னிடத்தில் வந்து என்னுடைய நீங்கள் என்ன உங்களுக்கு வாக்கே விழலை இல்லை, என்னுடைய வாக்காளர்கள்லாம் 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பில் படிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு. அப்போ இதே மாதிரி தான் அந்த நெறியாளர் என்னை பார்த்து சிரிச்சார். இதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே சீமான்னு. இப்போ வந்து 17 லட்சம் பேர் போட்டோன்னா கொஞ்சம் லேசாக நெஞ்சடைப்பு வந்திருக்கு அவங்களுக்கு. இம்ரான்கான் வந்து மிகப்பெரிய கிரிக்கெட் விளையாட்டு வீரர், அவர் உலக புகழ்பெற்ற வீரர். அவர் கட்சி தொடங்கினோடனே என்னை மாதிரியே எல்லா இடத்துலையும் தோற்று கட்டுத்தொகை இழந்து நின்னார். அப்போ பத்திரிகையாளர் கேட்டாங்கன்னா, நீங்கள் ஒரு இடத்துல வெற்றி பெறல, கட்டுத்தொகையே இல்லையே, உங்களுக்கு டெபாசிட்டே இல்லைன்னார். அப்போ அவர் சொன்னார், இல்லை என்னுடைய வாக்காளர்கள்லாம் பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ சிரிச்சாங்க. சரியாக 20 வருஷம் கழிச்சு பிரதமர் ஆயிட்டார். நான் சொன்ன அந்த 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பில் படிச்சுக்கிட்டு இருந்தவனுக்கு இப்போ 18 வயசு வந்து வாக்கு செலுத்த வந்துட்டான். இப்போ 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பில் படிச்சுக்கிட்டு இருக்கிறவன் அம்மா அப்பாவை கூட்டி வந்துட்டான். இதில் போடலைன்னா நான் தீக்குளிச்சிருவேன்ட்டான். ஒரு தம்பி வெளிநாட்டிலேருந்து அம்மாவுக்கு பேசுகிறான், நீ விவசாய சின்னத்துக்கு தான் அண்ணனுக்கு வாக்கு செலுத்தணும் அப்படின்னு.
இல்லையப்பா நான் இலக்காரன்ட்டு 500 வாங்கிட்டேனே. அப்படியாம்மா, அப்போ அந்த 500 வச்சு சாப்பிடுமா, நான் பணம் அனுப்ப மாட்டேன் வச்சுட்டேன். கதை முடியல. இந்த கிளையை தூக்கிட்டு ஓடுறா. எப்பா ஏய் இந்தாப்பா என் மையம் உனக்கு நான் வந்து விவசாயிக்கு போட சொல்லிட்டேன், இந்த 500 நீங்க கொடுத்த காசு. இதுதான் மாற்றம். மாற்றம் என்பது சொல்லுவான் நம்மளை அந்த கட்சியை வீழ்த்திருவியா இந்த கட்சியை வீழ்த்திருவியா. வாக்குக்கு காசு கொடுக்காமல் தேர்தலை சந்தித்து எங்களை வெல்வீர்களா? வாய்ப்பில்லை ராஜா. பாருங்க, நமக்கு ரஷ்ய அதிபர் ஜோசப் ஸ்டாலின் இது நல்லா கேட்டுக்கணும். அவர் என்ன சொல்றாருன்னா, வெல்ல முடியாத படை என்ற ஒன்றே வரலாற்றில் இருந்தது இல்லைங்கிறது. இந்த படை வெல்லவே முடியலடா, ஒரு படை இருந்துச்சான்னு. எல்லா படையும் வீழ்ந்திருக்கு. இந்த சொறி சரங்கு படைகளை நம்மளால வீழ்த்த முடியாது. வரும் ஒரு மாபெரும் புரட்சிக்கு இந்த மண் தயாராகிட்டு இருக்குது. புரட்சிங்கிறீங்களே லெலின், அது எப்போது வரும்ட்டு லெலின்ட்ட கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, இதுவரை வாழ்ந்தது போல இனி எப்போதும் வாழ முடியாது என்கிற நிலை உருவாகுமானால் மக்கள் தாங்களே கிளர்ந்தெழுந்து புரட்சி செய்வார்கள். அப்படிப்பட்ட சூழலுக்கு தள்ளப்பட்டுருச்சு. நாடு மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு. அதை பற்றி பேசுறது இல்லை. அது வல்ல இவர்கள் அரசியல். பசுமாடு, பக்கத்து நாடு பாகிஸ்தான், இது ரெண்டு இல்லைன்னா அரசியல் இல்லை. பாகிஸ்தான் மட்டும் ஆப்பிரிக்காவுக்கு அங்கிட்டு போய் இருந்துச்சுன்னு வச்சுக்கிறேன், ஒன்றும் கிடையாது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்டே தீர்வோம், உயிரை கொடுத்தாலும் மீட்போம். இந்த சீன ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்கிறது அது பேசிக்கிறோம், அது பேச மாட்டோம். எப்படி இருக்கு? நான் ஒருத்தன் தான் கத்தி கத்தி பார்க்குறேன். எந்த தொலைக்காட்சியும் காட்டுற மாதிரி தெரியல, எவனும் விவாதத்தை கூப்பிட்டு உட்கார வைக்கிற மாதிரியும் தெரியல. ஆனால் நான் விடுற மாதிரியும் இல்லை. நான் விடுற மாதிரி இல்லை. நான் வந்து எப்படின்னா, என் கிராமத்தை பார்த்தீங்கன்னா இவனை மாதிரி ஒரு காட்டான் எவனும் இல்லைன்னு நீ முடிவுக்கு வந்துடுவேன். என் தம்பி இளையாங்குள்ளிருந்து படிக்கிற தம்பிகளுக்கு தெரியும். வெறும் சீம கருவேலை மண்டி கிடக்கிற ஒரு காட்டு கிராமத்திலிருந்து வந்த காட்டான். நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன். நீ கட்டாந்தரையில் போடு படுப்பேன், பெரிய மாளிகையில் விடு படுப்பேன், கூழ குடி குடிப்பேன், பட்னியா கடனா கிடப்பேன். எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. சிறையில் போட நிம்மதியாக இருப்பேன். எதுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. என்னை பாரு, ஏன் என்னை கைது செய்து போடுறதில்ல? அவன் சிரிச்சுக்கிட்டே போய் சிரிச்சுக்கிட்டே வருவாங்க. அவனுக்கு சிறையெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. பொறுக்கிகள் கொலைகாரன் கொள்ளைக்காரன் திருடனை சிறை சிதைக்கும், புரட்சியாளர்களை எப்போதும் சிறை செதுக்குமே ஒழிய சிதைக்காது. அன்பு பிள்ளைகள், உங்களிடத்தில் அண்ணன் சொல்ல விரும்புவது, நம்பிக்கை கொண்டிருங்கள். ஒரு மனிதனுக்கு நீ கொடுக்க வேண்டிய ஒன்று ஆகச்சிறந்த ஒன்று இருக்கின்றால் அது நம்பிக்கை தான்ங்கிறான். ஒரு மனிதனின் முதுகுக்கு பின்னால் நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு செயல்தான் இருக்கு, தட்டி கொடுப்பதுன்றான். அப்படிதான் உங்களை நான் தட்டி கொடுக்குறேன். உங்களால் முடியாது, நம்மால் முடியாது, யாராலும் உலகத்தில் முடியாது. நம்மால் முடியும், மாற்ற முடியும். மாற்றம் என்பது ஒரு சொல் இல்லை, செயல். நீங்க மாறுங்க, நான் மாறிட்டேன், நீங்க மாறுங்க. நம்மளால் ஒரு புரட்சிகர சமூகத்தை படைக்க முடியும். பாலுக்கு அழாத குழந்தை, கல்விக்கு இயங்காத மாணவன், வேலைக்கு அலையாத இளைஞன், இதுதான் என் கனவு இந்தியா என்றான் புரட்சியாளன் பகத்சிங். அப்படிப்பட்ட ஒரு இந்தியாவை நம்மளால் படைக்க முடியும். நாம தமிழ்நாட்டு முதலமைச்சராகி இந்தியாவுக்கு எப்படி நாம எடுத்து வைக்கிற அரசியல் உலக பொதுமைக்கானது, தமிழ்நாட்டுக்கு தமிழர்களுக்கானது அல்ல. உலகத்தில் 800 கோடி மக்கள் தொகை தொடப்போறோம். ஐயா அப்துல் கலாம் சொல்றாரு 100 கோடி மக்களுக்கு தான் தண்ணீர் இருக்குதுன்னு. அப்ப மீதி இருக்கிற 700 கோடி மக்களை பற்றி கவலைப்படாமல் இதை அடைச்சு வித்தா நல்லா சம்பாதிக்கலாம் நினைத்தான் பாரு, அவன் தான் துரோகி. தண்ணீர் மனித தேவை மட்டுமல்ல, உலக உயிர்களின் உயிர் தேவை. அதை பற்றி சிந்திக்காம அதை வியாபார பொருளாக ஒரு விற்பனை பண்டமாக மாற்றியது எவ்வளவு பெரிய கொடுமை. நான் நெகிழி என்கிற பாலித்தீன், குலைமம் என்கிற பிளாஸ்டிக், இதை ஒழிக்கணும் நான் பேசுறேன். சரி, பிளாஸ்டிக்கை ஒழிக்கணும் அப்படின்னு நான் பேசுறேன். சரி, பிரதமர் சொல்றார் ஒழிக்கணும். ஏங்க நீங்க சொல்லக்கூடாதுங்க, செய்யணும்.
நான் அதிகாரமற்ற எளிய மகன் பாலித்தீன் என்கிற அந்த நெகிழியை, பிளாஸ்டிக் என்கிற குலைமத்தை ஒழிக்கணும், மாற்றுக்கு வரணும் என்று நான் சொல்றேன். நீங்க அப்படி சொல்லக்கூடாது. பாலித்தீன் பிளாஸ்டிக் பேன் அப்படின்னு நீங்க தடை செய்யணும். அவரும் சேர்ந்து நம்மளோட ஆமா ஒழிக்கணும் பிளாஸ்டிக் இல்லாத ஒரு நாள். எதையா இது கொடுமையா இருக்கு ஐயா. அவர் தண்ணீரை எல்லாரும் சேமிங்க. நீங்க எங்க புரிய ஜப்பான் வர போயிட்டு வந்துடுறாங்க. தண்ணீரை நாங்க மக்கள் தண்ணீரை சேமிங்க. சரி, நீங்க நாங்க முதலாளிகிட்ட வித்துறோம், அவன் உறிஞ்சி வித்துட்டு போவான். ஏய், தண்ணீரை மக்கள் எங்க சேர்க்கிறது? நானே ஒண்டி கொடுத்தோம். நீங்களே சொல்றீங்க 2022 அனைவருக்கும் வீடுன்னு. வீடு இல்லாதவன் எங்க சேமிப்பான்? வீடே இல்லாம பல ஆயிரம் பேர் இருக்கிறான். பல லட்சக்கணக்கான குடிகள் இருக்கு இந்த நாட்டில். கக்குஸ் கட்டி போ. சீச்சி, இதை நாய் செய்யுமா? கக்குஸ் கட்டி போ. கர்மம், வீடு கட்டே வைக்கலாம திடுறாங்க. இதுல கக்குஸ் கட்டி போ. இது ஒரு வேடிக்கை. இது ஒரு வேடிக்கை. என்னையா அப்படி இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் அப்படி ரொம்ப நட்டமாகி போச்சு அப்படின்னு. அது இந்த ஊபர் ஓலாவிலே போகிறாங்களா? ஏம்மா, அந்த ஊபர் ஓலா காரா இல்லையாம்மா? அது கார் தானம்மா. ஒருத்தர் வண்டி நிறுத்த இடம் இல்லாதனால வாங்க மாட்டேங்கிறாங்க. அட கொடுமையே. என்னங்க சக்கரை நோய் வந்து கரும்பு ரொம்ப விளைய வைக்கிறாங்க. அதனால ஐயோ அப்பா, எப்படிப்பட்ட கூட்டத்துக்கிட்ட சிக்கிக்கிட்டு நம்ம படுற பாடு இருக்க. எல்லாத்தையும் மாற்றணும். இங்க தமிழ்நாட்டை நம்ம ஆளுகிற விதத்தில் இந்திய பெருநிலைமை முழுமைக்கும் நம்ம நம்மை பின்பற்றி ஆட்சி செய்யணும். பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, மது, மத போதை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, பெண்ணி அடிமைத்தனம், இது ஏதுமில்லாத ஒரு தூய தேசத்தை படைக்கணும். நம்ம ஆடு மாடு வளர்ப்போம், வேளாண்மை செய்வோம், அதை அரசு பணியா மாற்றணும்னு சிரிக்கிறான். பாலின் சந்தை மதிப்பு மட்டும் 3 லட்சம் கோடி இருக்கு. எப்படி இருக்கு? எவ்வளவு முரணா இருக்கு. சாராயம் குடிக்காமல் நம்மளால வாழ முடியும். ஆனா சாராய வியாபாரி பணக்காரனா இருக்கான், உற்பத்தி செய்யறவன் பெரிய கோடீஸ்வரனா இருக்கான். சிகரெட்டு பிடிக்காம வாழ முடியும், அது உற்பத்தி செய்கிறவன் பெரிய செல்வந்தானா இருக்கான், வாங்கி விற்கிறவன் பணக்காரனா இருக்கான். அது மாதிரிதான் புகையில. இது எல்லாம். ஆனால் சாப்பிடாம வாழ முடியாது. விவசாயி தற்கொலை பண்ணி சாகுறான். எவ்வளவு பெரிய முரணா இருக்கு. எவ்வளவு பெரிய முரண். வேளாண்மையை கைவிட்ட எல்லா நாடுகளும் பிச்சை எடுக்குது. அந்த நிலை நமக்கு வந்துடக்கூடாது. வேளாண்மை செய்வது இழிவல்ல, வேளாண்மை செய்வது தொழில் அல்ல, நம் பண்பாடு. தாய் பிள்ளைக்கு சோறு ஊட்டுவது தொழில் அல்ல. அப்படி பூமி தாய் பிள்ளைக்கு உணவு ஊட்டுவதும் தொழில் அல்ல, பண்பாடு, வாழ்வியல். அதை புரிந்து கொள்ளணும். வேளாண்மை செய்வதுக்கு ஏன் வெக்கப்படுற? எதுக்கு வெக்கப்படணும்? 10 மாடு வச்சுக்கிட்டு ஒரு தம்பி ஒரு நாளைக்கு 30,000 சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு நாளைக்கு 30,000. அப்ப மாசம் எவ்வளவு? ஒரு முருங்கை மரமும் ஒரு பசுமாடும் இருந்தால் அந்த வீடு கடைசி வரைக்கும் வறுமையை சந்திக்காதுங்கிறான். இங்க எங்க இருக்கு பொருளாதாரம் தெரியாம சாராயத்தை வித்து சாராய பொருளாதாரத்தில் நம்மளை சாடிச்சுட்டு இருக்கான். ஆகாய விமானத்தில் பறப்பது என்பது, விண்வெளியில் பறப்பது என்பது வளர்ச்சிதான். ஆனால் விமானத்தில் பறப்பவனுக்கும் பசிக்குது. அவனுக்கு நீரும் சோறும் பூமியில இருந்தா போகணும். அதை கவனத்தில் வச்சுக்கணும். பலமுறை என்னன்னு சொல்லிட்டேன். பலமுறை செல்போன் இப்ப 11G வரப்போகுது. அடுத்து 12G வரும். எத்தனை G வந்தாலும் கஞ்சி நம்ம விவசாயி தான் ஊத்தணும். கவனத்தில் வச்சுக்கணும். கஞ்சி நம்ம தான் ஊத்தணும் ராஜா. இவன் எல்லாம் என்ன நினைக்கிறான்? காசு கொடுத்தா கடையில காய்கறி ஃப்ரெஷ்ஷா வந்துருது. ராஜா, கடைக்கு காய்கறி எப்படி வரும்? நீ ஆளுநர் ஆயிரு. நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி கையெழுத்து போட்டா கத்திரிக்காய் வெண்டைக்காய் வராது ராஜா. நம்ம ஆத்தாள அப்பனும் வயல்ல இறங்கி வெம்பாடுபட்டு வேர்வை சிந்தி வேர்வை உப்பு பூக்க காலெல்லாம் வெடிப்பு வெடிக்க கண்ணச்சதை தொங்க கண்ணு மொழி பிதுங்க அரும்பாடுபட்டு உழைத்து அனுப்பணும் காய்கறி. ஆடு மாடு என்னங்க மாடு வளர்க்குறது? தயிர் போட்டு நல்லா சாப்பிடுவது, நெய் போட்டு தோசை திங்கும்போது அது எப்படி இருக்கு? எங்கிருந்து வருது ராஜா? பால், நெய், தயிர் எல்லாம் குழாயில வருது. நீ திறந்து வர குழாயில தண்ணியே வராது. தண்ணியே வராது. நீ ஒண்ணு வேணாம். எப்படி பார்த்தாலும் ஒரு நாள் இந்த நிலம் நமக்கு வரும்.
நம்மளை இவங்க ஒன்றும் செய்ய முடியாது. இந்த காசு கொடுத்து வாக்கு வாங்குற இந்த கேடுகட்ட முறையும் ஒரு நாள் நம் மக்கள் தூக்கி அடிப்பான். அதுக்கு பேர் தான் புரட்சி. புரட்சி என்பது என்ன? தலைகீழ் மாற்றம். மேலே இருக்கிறது கீழே வந்துடும், கீழே இருக்கிறதுக்கு மேலே போயிடும். இதுக்கு பேர் தான் புரட்சி. அதிகாரத்தில் இருப்பவன் தெருவுக்கு வருவான், தெருவில் கத்திக்கிட்டு ஒரு நாள் அதிகாரத்துக்கு போயிடுவான். அதான் புரட்சி. மாறும். புரட்சி என்பது என்ன? பெரும் பாறையை சிறிய கடற்பாறை கொண்டு புரட்டி போடுகிற முயற்சிக்கு பெயர் தான் புரட்சி. ஒரு நாள் மாறும். நீங்க இன்னைக்கு 200-300 பேர் உட்கார்ந்துருக்கீங்கன்னா நீங்க இன்னும் 300 பேர் தான் நினைக்காத. நீ 3 லட்சம் பேராக 3 கோடி பேராக விரிவது எளிது. ஒருவர் 10வது 10 100வதுலாம் சாதாரணம். என் அன்பு தம்பிகளே, எதையும் தனி மனிதன் கருத்து என்று தள்ளி வைத்து விட முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிற இதிகாசங்கள், புராணங்கள், வேதங்கள், தத்துவங்கள் எல்லாம் தனி ஒரு மனிதனால் சொல்லப்பட்டதுதான். நல்லா கவனிச்சுக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன கற்பிக்கிறாங்க? ஒரு தந்தை தன் பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்டு போக வேண்டிய ஆகப்பெரும் செல்வம் என்பது கல்வியும் ஒழுக்கமும் தான் என்று. அதை நீங்க கவனிச்சுக்கணும். அதே நபிகள் நாயகம் நமக்கு என்ன கற்பிச்சு தந்து போயிருக்காங்க? ஊழல் லஞ்சம் பெறுபவனின் மீது இறைவனின் சாபம் உண்டாவதாக. நீ ஊழல் லஞ்சம் பெறுபவனா இருக்கணுங்கிறது இல்ல, ஊழல் லஞ்சம் பெறுபவனுக்கு ஓட்டு போட்டாலும் உண்மையிலேயும் இறைவனின் சாபம் உண்டாகும். அதாவது கொலை செய்பவன் பாவி அல்ல, அவன் மட்டும் பாவி அல்ல, அந்த கொலையை பார்த்து கொண்டு தடுக்காமல் நிற்பவனும் பாவிதான். அது வந்து வச்சுக்கிட்டு ஆமா. அதாவது அன்பிற்குரிய பிள்ளைகள், நீங்க உங்களை நம்பிதான் அண்ணன் இந்த வேலையை செய்கிறேன். கைவிட்டு விடாதீர்கள். ஏதா என்னை கேட்பாங்க, சீமான் புத்திசாலித்தனமா கேட்கிறாராம், தோக்க போறோம்னு தெரிஞ்சு ஏன் போட்டியிடுறீங்க? நீ சாக போறோம்னு தெரிஞ்சு ஏன் தினம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க? தோல்வி தோல்வி என்பது தோல்வி அல்ல. தோல்வி என்பது தோற்றுவிட்டோம் என்பது பொருள் அல்ல, வெற்றியை விரட்டி கொண்டிருக்கிறோம் என்று பொருள். தோல்வி என்பது தோல்வி அல்ல. தோல்வியே சொல்லிருது. ஒரு நாள் தோல்வியே சொல்லிருது, என்னை என்னை தொட்டு விட்டவன் ஒருவரும் தோற்றதில்லைன்னு தோல்வியே சொல்லிருது. எளிதில் வென்றவனுடைய இதயம் மலரை விட மெல்லியது. தோற்று தோற்று வெற்றி பெறுவன் இதயம் வந்து இரும்பை விட கனமானதுங்கிறான், உறுதியானதுங்கிறான். இப்ப எனக்கு தெரியும் வெற்றியின் அருமை என்னன்னு. கால இடைவெளி. இந்த நேரத்தில் அதிகாரம் இருந்திருந்தா நான் இந்த அதிகாரங்களை இந்தி படி நீட்டா அங்கிட்டு நீட்டுப்பா, அங்கிட்டு நீட்டு. 24 கல்லூரியா என் மருத்துவ கல்லூரி போடுறா, பெரிய பூட்டா. ஏன் போட்ட? ஏன் பிள்ளை படிக்கிறதுக்கு நாங்க என்ன ஆத்தாளப்பையும் வரிப்பணத்தில் கட்டி வச்சிருக்கிறது மருத்துவ கட்டமைப்பு. இதுல நான் படிக்காம ஊராம் படிக்கிறதுக்கா? பூட்டா போடா. வேற என் பிள்ளை யாரா மருத்துவம் படிக்கணும்? 50 பேர் ரஷ்யா போடா, பிலிப்பீன்ஸ் போடா, அப்புறம் எங்க போடா நீ சீனா போ, இலவசமா கல்வி படிச்சுட்டு வா, நீட்டு அப்புறம் எக்ஸிட். அவன் முடிவு பண்ணிட்டா உன்னைய டாக்டராகவே விடுறதில்லைன்னு. இங்க இருந்து பாருங்க, நீட்டு போய் படிச்சு போயிட்டான், வெளியில டாக்டரா வர முடியாது, அப்புறம் எக்ஸிட்னு ஒன்று வச்சிருக்கான். இந்த கொடுமையெல்லாம் எங்க வருது? இப்ப இங்க 5ஆம் வகுப்புக்கு 8ஆம் வகுப்புக்கு பொது தேர்வு. அமைச்சர் 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணல, அமைச்சர் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி வரல. இந்த கொடுமை. அமைச்சர் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி வராத அமைச்சர் 8ஆம் வகுப்புல தேர்ச்சி. ஏய், உலகத்துல கல்வியில் முதலிடத்தில் இருக்கிற நாடு தென்கொரியா. அது 8 வயசுலதான் என் பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் சேர்க்குது. பிள்ளைகளை 8 வயசுல சேர்க்குது, 1ஆப்பு சேர்க்குது. நீ அந்த 8 வயசுல பொது தேர்வு எழுத சொல்ற. 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு எழுதின போதே என் பிள்ளைகள் தோல்வியை தாங்காம தற்கொலை பண்ணிடுது. மன வலிமையும் உறுதியும் வரமாட்டேங்குது. நீ 5ஆம் வகுப்புல படிச்சுட்டு என் பிள்ளை தோத்துருச்சுன்னா சமூகத்தை எப்படி எதிர்கொள்ளணும்? பள்ளிக்கூடம் வர பயந்துரும், மன சிதைவு ஏற்படும். தோழிகளை, கூட படித்த தோழர்களை பார்க்க முடியாது, சொந்தக்காரனை சந்திக்க முடியாது. அதுக்கு ஏன் எதுக்கு? கல்வி என்பது சுகமா இருக்கணும், சுமையா இருக்கக்கூடாது. தேர்வில்லாத தேர்ச்சி கேட்கிறோம். 8ஆம் வகுப்பு தேர்வில்லாத தேர்ச்சி, 9ஆம் வகுப்புல ஒரு மாதிரி தேர்வு,
10ஆம் வகுப்புல பொது தேர்வு வர்றதுனால இது மாதிரி தான் கண்ணு, இது மாதிரி தான் பிள்ளையே பொது தேர்வு வரும் இந்த மாதிரி. அதனால 9ஆம் வகுப்புல ஒரு தேர்வு வை, 8ஆம் வகுப்பு வரைக்கும் தேர்வு இல்லாத தேர்ச்சி கொடு. பள்ளிக்கூடத்துக்கு உள்ள வரும்போது என் பிள்ளைகள் எப்படி வருது, இப்படி வருது. மணி அடிச்ச உடனே வெளியில எப்படி ஓடி வருது, தேனி கூட்டில் கல்லறிஞ்சா எப்படி தேனீக்கள் பறந்து வருமா அப்படி பிள்ளைகள் பிதுங்கி ஓடி வருது. ஏன்? சனியன் தொலைஞ்சா போதும்டா ஓடி. இப்படியா கல்வி முறை? கல்வி முறை இப்படியா இருக்கிறது? தனித்திறன் ஆற்றலை வளர்க்கக்கூடிய கல்வி முறையை கொண்டு வரணும். விவேகானந்தர் என்ன கற்பிக்கிறார்? ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு பேராற்றல் மறைந்திருக்கிறது, அதை கண்டுணர்ந்து வெளிக்கொணர்வதற்கு பேர் தான் கல்விங்கிறார். அப்படிப்பட்ட கல்வி 130 கோடி மக்களில் ஒரு உசேன் போல்ட்டை உருவாக்க முடியல ஒன்னால. ஒரு உசேன் போல்ட். உலக வரைபடத்தில் சமைக்காங்கிற நாடு எங்க இருக்குன்னு தெரியாது. ஆனா ஒரு இளைஞன் ஓடி 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 தன் தேசத்தை உலகத்தின் உயரத்திற்கு கொண்டு போயிட்டான். நீ அதை நான் சொன்னேன், உசேன் போல்ட்டாடா ஓடனா, அவன் சாப்பிட்ட மாட்டுக்கறி ஓடிச்சுன்னு நம்பல. அவரே பேச்சில் கொடுத்துட்டாரு, எனக்கு பசி சாப்பிட ஒண்ணுமே இருக்காது, மாட்டுக்கறி தான் இருக்கும், அதை சாப்பிட்டு எனக்கு வேற வேலை ஓடிக்கிட்டே இருந்தேன். ஓடிட்டான், ஒலிம்பிக்ல அள்ளிட்டான் பதக்கத்தை. அம்மால பிரதமர் பேசுறது, பீப் எக்ஸ்போர்ட் है, हिंदुस्तान इस नंबर 1 है. அத பெருமையா சொல்லுவாரு, நாம சாப்பிட்டா கொல்லுவாங்க. கர்வம் முடிஞ்சு. ஏய், முதவே என் உணவை உறுதி செய், அப்புறம் நான் எதை சாப்பிடணும் முடிவு செய். தேசத்தின் பிஞ்சுகள், எதிர்கால நாற்றுகள், இந்த நாட்டின் எதிர்கால தலைமுறை பிள்ளைகள் உணவின்றி உறங்க செல்கிறார்கள். தொலைக்காட்சியை திருப்ப முடியவில்லை. தொண்டு நிறுவனங்கள் விளம்பரம் செய்வது, இவள் வேறு குஷி, இவள் ஊட்டச்சத்து இல்லாமல் சத்துணவு இல்லாமல் பூஞ்சோனை விட்டு கிடக்கிறாள். அவளை பார்த்துட்டு இவங்க சந்திராயனை தேடிட்டு இருக்காங்க. இருக்கட்டும் ராஜா, இருக்கட்டும். நிலவில் நீங்க தேடுறது, முதுக போய் சொரியறதுலாம் இருக்கட்டும். இந்த பிள்ளைக்கு முதல் சோறு போடு. இதை பார்த்த பிறகும் தேசம் வளருதுங்கிறார். தேசத்தின் பிள்ளைகள் பட்டினி கிடக்குது. ரஷ்யாவுக்கு 7200 கோடி கடன் கொடுத்துட்டு வர்றாரு. ரஷ்யா ஒன்றும் கடன் கேட்ட மாதிரி தெரியலையே. எப்படிப்பட்ட ஒரு நாடு, ஒரு கட்டமைப்பு, எல்லாவற்றையும் தகர்க்கணும். என் அன்பிற்குரிய தம்பிகளே, புரட்சி என்பது ரத்தம் சிந்துகிற வன்முறையாகத்தான் இருக்க வேண்டும் என்பது அல்ல. புரட்சி என்பது துப்பாக்கி தோட்டாக்களை தொழுவதும் அல்ல. புரட்சியில் தனி மனிதர் வஞ்சம் தீர்த்துக் கொள்ள வாய்ப்பில்லை. அப்ப எதுதான் புரட்சி? புரட்சி என்பது வெளிப்படையாக அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து மாற்றி படைப்பதுதான், ஒரு புதிய சமூகத்தை மாற்றி கட்டமைப்பதுதான் புரட்சி என்கிறான் பகத்சிங். அதை அவன் வயதை ஒத்த என் தம்பிகள் 22 வயதில் மரண கயிற்றை முத்தமிட்டு இந்த மண்ணின் விடுதலைக்காக சாவை மகிழ்ச்சியாக தழுவிய அந்த வீர மறவனின் வயதை ஒத்து இருக்கிற என் அருமை தம்பிகள், நீங்கள் அந்த உறுதித்தன்மையோடு இருக்கணும். ஒரு புதிய ஒரு மாற்று அரசியலுக்கான புரட்சிக்கு நீங்கள் தயாராகணும். முற்றுமுழுதாக இந்த நிலத்தில் இருக்கிற அரசியலை தகர்த்து விட்டு ஒரு தூய அரசியல் கட்டமைக்கணும், வேற நாடு படைக்கணும். இந்த அமைப்புக்குள்ளே இருந்த லஞ்சத்தை ஒழிப்பது, ஊழலை ஒழிப்பது வாய்ப்பில்லை. இந்த அமைப்பையே தகர்க்கணும். அதற்கு எண்ணற்ற தம்பிமார்கள் கிளர்ந்து எழ வேண்டிய தேவை இருக்கிறது. ஒரு தீக்குச்சி எரியாமல் இங்கு தீபங்கள் இல்லை. ஆனால் யார் தீக்குச்சி என்பதில் தான் பிரச்சனை இருக்குது. இங்கே ஏற்றி வைத்த விளக்கை, தீக்குச்சி ஏற்றி வைத்த விளக்கை தொழுவதற்கு ஆள்கள் இருக்கிறது, வணங்குவதற்கு ஆள்கள் இருக்கிறது. ஆனால் ஏற்றி வைத்த தீக்குச்சியை தூக்கி எறியத்தான் ஆள் இருக்குது. எண்ணற்ற தியாக மறவர்கள், ஈகை வேந்தர்கள் போராடி பெற்றுக் கொடுத்த ஜனநாயகமும் சுதந்திரம் இன்னைக்கு நாசமாய் போய்கொண்டிருக்கு நாடு. தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா, கண்ணீரால் காத்தோம் இப்பயிரை கருகத் திரவலமோ என்று மகாகவி பாரதி பாடி தந்திருக்கான் நமக்கு. நான் பொழுதெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை போகவோ, நாங்கள் இங்கு சாகவோ, அழுது கொண்டு நிற்போமோ, ஆண் பிள்ளைகள் அல்லமோ, உயிர் வெல்லமோ என்று பாடுகிறோம். உன் காடு வளம் அளிக்கப்படுது, உன் மலை அளிக்கப்படுது, உன் மணல் எல்லாம் களவு போய்விட்டது. மணல் என்பது மணல் அல்ல, ஆற்றுக்கு, மனித உடலுக்கு தோல் போல ஆற்றுக்கு மணல். உலகத்தின் மிகச்சிறந்த நீர் வடிகட்டி நீர் தேக்கி மணல். அந்த மணல் அள்ளி விற்கப்பட்டு முடிஞ்சு விட்டது. மணல் முடிந்து விட்ட பிறகு மலை.
எந்த மலை உனக்கு அருவியை தந்ததோ, மணலை தந்ததோ, ஆறை தந்ததோ, அந்த மலை நொறுக்கப்படுகிறது. எம் சாண்ட், மலை மணல் என்று, கல்குவாரிகள் என்று. மலையை தகர்த்து வேகமாக செல்ல ரோடு போட்டு, சாலையை போட்டு, வீடை கட்டி எங்க போவீர்கள்? எங்க போவீர்கள்? வேகமாக போவதற்கு கார் வேகமாக செல்ல ரோடு வேகமாக எங்க போவாய்? வீட்டுக்கா, சுடுகாட்டுக்கா? எங்க போவாய்? மாளிகை கட்டி கதவை போட்டுக்கிட்டு இருந்தா பசிக்காதா? தாகம் எடுக்காதா? எப்படி இருக்கு பாருங்க. இதையெல்லாம் மாற்றணும். என் அன்பு பிள்ளைகளே, அன்போடு அழைக்கிறேன். சாதிக்கு அரசியல் செய்பவர்களை கடந்து சமூக நீதிக்கு அரசியல் செய்ய வர வேண்டும். மதத்தை காப்பாற்ற போராடி கொண்டிருக்கிற அரசியல்வாதியை தாண்டி மனிதத்தை காப்பாற்ற, உயிர்ம நேயத்தை காப்பாற்ற அரசியல் செய்ய வேண்டும். சாமியை காப்பாற்ற போராடி கொண்டிருக்க கட்சிகளை கடந்து நாம் வாழுகிற பூமியை காப்பாற்ற அரசியல் செய்ய நீங்கள் அநியமாக வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். எனவே அன்பிற்குரிய பிள்ளைகள், இது நம் தேசம், தமிழ் தேசம். இதில் வாழ்கிற மக்களுக்கான அரசியல் தமிழ் தேச அரசியல். எப்படி இந்தியன்னு எவனும் இல்லையோ, அப்படி திராவிடர்னு எவனும் இல்லை. இது நன்கு கவனிச்சுக்கணும். தமிழர் தான் திராவிடர், திராவிடர் தான் தமிழர். ஏன் தமிழர் திராவிடர் இருக்கணும்? ஏன் தமிழர் தமிழராக இருக்கக்கூடாது? பதில் இல்லை. இதை நன்கு விளங்கிக் கொண்டு என் அருமை பிள்ளைகள் சீக்கிரம் படிச்சு முடிச்சுட்டு வெளியில் வந்துருங்க. நிறைய வேலை இருக்கு, நிறைய வேலை இருக்கு. புரட்சி எப்போதும் வெல்லும். சரியானது வென்றே தீரும்ங்கிறான் சேகுவரா. புரட்சி எப்போதும் வெல்லும், நம்புங்கள். புரட்சி வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.